நாம் தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டு இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு கிளாஸ் ரூம் மாடலில் பார்த்துட்டு வர்றோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே பேட்டர்ன், அதுக்கப்புறம் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டெக்னிக்கலை நீங்கள் 100% புரிஞ்சுக்கிறதுக்கு, டெக்னிக்கலை 100% தெளிவாக அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ ஸோ அதெல்லாமே ஒரு கிளாஸ் ரூம் மாடல் மாதிரி. இப்போ நார்மலாக இந்த சேனல் ஒரு கமர்ஷியலாக இருக்காது. எந்த இடத்துலையும் உங்களை சும்மா அந்த அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அது மாதிரி டெக்னிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு இண்டிகேட்டரை பற்றி பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்காது. அது மாதிரி டெக்னிக்கல்னால் நிறைய சார்ட்டை பற்றி ரொம்ப புது புது விஷயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே இருக்காது. அடிப்படையாக டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்கு, அடிப்படையாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் என்னவோ அந்த ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்காக இந்த சேனலில் நம்ம ஒரு கிளாஸ் ரூம் மாடல் மாதிரி பார்த்துட்டு வர்றோம். என்னோட ஒரு 25-26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு எது தேவையோ, எது தெரிஞ்சுக்கிட்டா போதுமோ, எந்த அளவுக்கு யதார்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா போதுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ரொம்ப எளிமையாக, யதார்த்தமாக, ஸோ எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இந்த விஷயங்களை நம்ம இந்த சேனலில் வழங்கிட்டு வரோம். இந்த சேனல் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பர்சனலாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணி கூட நிறைய நாடுகள்லேருந்து பேசியிருக்கீங்க. இது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட வீடியோ வரலன்னா மிஸ் பண்ணுறோம். அந்த வீடியோஸ் அது மாதிரி லைவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது போக அப்பார்ட் ஃப்ரம் த மார்க்கெட் உள்ள யதார்த்தமான விஷயங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லி நிறைய பேருக்கு மோட்டிவேட்டடாக இருக்குது. நிறைய பேருக்கு அந்த நாள் உங்களோட வீடியோ பார்க்கலன்னா ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த யூடியூப் சேனலில் ஒரு ஒரு பாட்டு கேட்குற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு ப்ளே பண்ணி வச்சுட்டு அது பாட்டுக்கு உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்றதெல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்பவும் சொல்கிறதான், இந்த சேனல் யாராவது ஒருத்தருக்கு பயன்பட்டால் கூட அது எனக்கு சந்தோஷம்தான். இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் நுணுக்கமாக பாருங்கள். முதல்ல இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன நடைமுறைகள் இருக்கோ அந்த நடைமுறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த தொழில் கண்டிப்பாக உங்களை 100% காப்பாற்றும். சரியா? கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி தவிர்த்துட்டு பிட்காயின் அண்ட் கோல்டு இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளியராக பார்த்தோம். ஒரு 2 வாரங்கள் நம்ம இதை சார்ட்டை ஒன்றுமே அனலைஸ் பண்ணாதனால நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக லாங் டேர்ம், மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம் இந்த இதில் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ டெய்லி, வீக்லி, மந்த்லி இது ஒரு ஸ்லாட்டாக பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour, 4 hour இது ஒரு ஸ்லாட்டாக பார்த்தோம். அது மாதிரி 5 minute, 15 minute, 1 hour இது ஒரு ஸ்லாட்டாக பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் ஸ்லாட் மாதிரி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு பயன்படும், ஸோ அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் 2 டேஸாக நம்ம பார்த்ததில் கோல்டையும் பிட்காயினையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில், இந்த சாப்டரில் நம்ம பார்த்திங்கன்னா நிஃப்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். நம்ம முதல் வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணமோ அதை தான் இன்றைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த விஷயங்களை நம்ம மாற்றவே இல்லை, அந்த அடிப்படையை மாற்றவே இல்லை. சிம்பிளான விஷயங்களை நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணுறோம். விஷயம் சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள அந்த மெக்கானிசம் நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு எசன்ஸாக நான் உங்களுக்கு தர்றேன். இது எல்லா சார்ட்லையும் வேலை செய்யும். உலகத்தில் இருக்கிற எல்லா சார்ட்டோட எல்லா டைம் ஃப்ரேம்லையும் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 hour, 4 hour, டே, வீக், மந்த்து எதை எடுத்துட்டாலும் இது 100% வேலை செய்யும். ஆனாலும் நான் இப்போவும் சொல்கிறது தான், ஸோ இதெல்லாம் வெறும் டெக்னிக்கல் விஷயங்கள் தான். மார்க்கெட்டில் டெக்னிக்கலுங்கிறது வெறும் 10% தான் நீங்கள் இந்த தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு. அது மாதிரி ஃபண்டமெண்டலுங்கிறது 10% தான். அது மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் 30%, ட்ரேடிங் சைக்காலஜி 30%, அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம், ஃப்ளேவர் ஆஃப் ட்ரேட்ஸ், ட்ரேட் மெக்கானிசம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ட்ரேடிங் சிஸ்டம். இந்த ட்ரேடிங் சிஸ்டம் 20%. அப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் சைக்காலஜியும் தான் 30, 60, ட்ரேடிங் சிஸ்டம் ஒரு 20னா 80% இதோட சக்ஸஸ் ப்ராக்டிக்கல் ஓரியன்டில் தான் இருக்குது. அதனால தான் நம்மளோட ட்ரைனிங்கில் என்ன பண்ணுறோம், 100 டெமோ ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், 100 லைவ் ட்ரேட்
ஓனாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 200 ட்ரேட் நம்மளோட ட்ரைனிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஒரு ட்ரேட் எடுத்து அது நெகட்டிவில் போக விட்டு அதை பாசிட்டிவாக கொண்டு வர்றதுக்கு, ப்ராஃபிட்டோட கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளவு விஷயங்களையும் ஒரு இன்ச்சு நகராமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ட்ரைனிங்கில் அந்த 100 டெமோ ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, லைவாக நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன நடக்கும் அந்த ப்ராக்டிஸில், உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் உங்களை அறியாமலே ஒரு பணக்காரன் இந்த மார்க்கெட்டில் ஜெயிக்கிறவங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை அறியாமலே தன்னை போல் நீங்கள் மாறி இருப்பீங்க. அதுபோக 100 டெமோ ட்ரேட் நீங்களாவே எடுத்து ப்ராஃபிட்டோடு அதை முடிக்கணும்னா அதுக்கு தேவையான அவ்வளவு நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ், இதில் இந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 95% ப்ராக்டிஸ் தான். தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த டெக்னிக்கல்லாம் பற்றி பேசும்போது ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பாருங்கள், பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே மட்டும் கிடையாது, எல்லா தொழிலையும் அப்படி தான். எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் அடிக்கடி சொல்கிறதான், நீங்கள் கார் ஓட்டணும்னா கார் ஓட்டுற அந்த அடிப்படை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். காரில் இருக்கிற அத்தனை லட்சம் ஸ்பேர் பார்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் காரை ஓட்டுவேன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் கார் ஓட்ட மாட்டீங்க. புரியுதுங்களா? அது போக இன்டெப்த்தாக அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கூட அது எப்படி ஆப்ரேட் ஆகுறங்கிற விஷயமே நீங்கள் கார் ஓட்டினா தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியும். அதனால தான் ஒரு பழமொழியே இருக்குது, எ பெஸ்ட் அனலிஸ்ட் கேனாட் பி எ பெஸ்ட் ட்ரேடர். நீங்கள் மார்க்கெட்டை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு தான் டைம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் ட்ரேடராக இருக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறதான், ஒரு டிவினா 2 பார்ட் இருக்குது. டிவியை முன்னாடி பார்க்குறது, டிவியை ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி பார்க்குறது. அப்போ டிவியில் நீங்கள் வந்து ஒரு டிவியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டிவி ஆஃப் பண்ணி போட்டு பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் டிவியில் வர்ற ஒரு நிகழ்ச்சியும் உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் டிவியோட பர்பஸே என்னருக்கு, டிவியில் உள்ள பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, அந்த டிவியில் உள்ள வர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவரோட கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை தாண்டி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எ பெஸ்ட் ட்ரேடர் cannot be a best analyst, a best analyst cannot be a best trader. புரியுதுங்களா? ஒரு அனலிஸ்ட் வந்து அதே மாதிரி பெஸ்ட் ட்ரேடராக இருக்க முடியாது. ஒரு மார்க்கெட்டை பற்றி நிறைய தெரியும், ஆனால் ஒரு 10 ட்ரேட் பண்ணி இந்த ப்ராஃபிட்டோட முடியும்னா முடிக்க முடியாது. ஏன்னா ஒரு அனலிஸ்டாக இருக்கிறதுக்கு சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் தேவையில்லை, ஆனால் ஒரு ட்ரேடராக இருக்கிறதுக்கு சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் தேவை. ஒரு தொழிலை வேடிக்கை பார்க்கறதுக்கு, ஒரு தொழிலை பற்றி படிக்கிறதுக்கு, ஒரு தொழிலை பற்றி சப்ஜெக்டில் படிக்கிறதுக்கு நீங்கள் அந்த தொழிலோட யதார்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த தொழிலை நீங்கள் நடத்தி அந்த தொழிலை நீங்கள் ஜெயிக்கணும்னா அதோட யதார்த்தம் தெரியணும். அதனால தான் சொல்லியிருக்காங்க, ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவாது. நீங்கள் எவ்வளோதான் அழகாக ஒரு பேப்பரில் சுரக்காயை வரைஞ்சா கூட அதை வச்சு சாப்பிட முடியுமான்னா சாப்பிட முடியாது. புரியுதா? ஆனால் அந்த சுரக்காயை நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்ன அதான் சொல்கிறாங்களே, ஒரு ஏட்டு சுரக்காய் ஒரு நாலேஜ் வைஸாக நீங்கள் அதை வச்சுக்கிட்டு புண்ணியம் இல்லை. அதை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எந்த அளவுக்கு அதை ஷார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ, எந்த அளவுக்கு எது தேவையோ எந்த இடத்துல அந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபெக்டாக ப்ரொஃபஷனலிசமாக அதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தொழில் வந்து உங்களை காப்பாற்றும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த உயரத்துக்கு அதை கூட்டிகிட்டு போகும். ஸோ இதை தான் நான் என்ன பண்ணுறேன்னா, அடிப்படையாக ஒவ்வொரு வீடியோலையும் இதை தான் நான் உங்களுக்கு ரொம்ப வலியுறுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த சேனலோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இது நடந்துடும் அது நடந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இந்த சேனல் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ணாது. இந்த சேனல் வந்து பணக்காரனோட பார்வையில் மார்க்கெட்டை பேசும். புரியுதுங்களா? ஒரு ரீட்டைலரோட பார்வையில் பேசாது. பணக்காரன் எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறான், முதல்ல பணக்காரனோட மைண்ட் செட்டே மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஸோ அவன் என்ன மாதிரிலாம் ப்ராஃபிட் எடுக்கிறான், என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கிறது இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பணக்காரனாக மாறாத வர நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, பணக்காரனா நிறைய பணம் வச்சுருக்கவன் தான் பணக்காரன் அப்படின்னு அவசியம் கிடையாது. நிறைய பணம் வச்சுருக்கவன் பணக்காரன் கிடையாது. பணத்தை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதோ அவன் தான் பணக்காரன். பணம் நிறைய வச்சுருக்கவன் பணக்காரன் கிடையாது. பணத்தை எந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ண தெரியுதோ அவங்க தான் பணக்காரன். பணத்தை யாருக்கு வளர்க்க தெரியுதோ அவங்க தான் பணக்காரன். புரியுதா? நான் அடிக்கடி சொல்கிறதான், ஒரு கழுதைக்கிட்ட நீங்கள் 100 கோடி ரூபா பணத்தை கொண்டே கொட்டினாலும்
அந்த கழுதை வந்து என்ன பண்ணும், ஒரு 2 நாள்ல 3 நாள்ல அந்த 100 கோடி ரூபாய பேப்பரா நினைச்சு சாப்பிட்டு காலி பண்ணிடும். ஆனா அதே கழுதைக்கு அந்த 100 கோடி ரூபாய மாத்தி பேப்பரா வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சந்ததி சந்ததியா உட்காந்து சாப்பிடலாங்கிறது அது தெரியாது. அதே மாதிரிதான் ஒரு பணக்காரன்றது யாருன்னா, அவன் கையில 10 ரூபா இருந்தாலும் அவன் அதை 100 ரூபா மாத்தக்கூடிய விஷயம் தெரியும். ஆனா ஒரு பணக்காரன் இல்லாத ஏழை கிட்ட 10 லட்சம் இருந்தாலும் அதை 0 ஆக்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அந்த 10 லட்சத்தை 10 கோடியா ஆக்குறது அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் பணக்காரங்கிறது ஒரு மைண்ட் செட், பணக்காரங்கிறது ஒரு ஆக்ஷன், பணக்காரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பணக்காரங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. புரியுதுங்களா? அது மாதிரி நீங்க நிறைய பணம் வச்சிருக்கிறதுனால பணக்காரன் கிடையாது. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய குவாலிட்டி, அந்த ஆட்டிடியூட் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் பணக்காரன். பணமே இல்லாம இந்த ஆட்டிடியூட்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா பணக்காரன் ஆயிடுவாங்க. அந்த ஆட்டிடியூட்லாம் இல்லாம நிறைய பணம் வச்சிருந்தாலும் அவங்க கண்டிப்பா அதை காப்பாற்ற மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா ஒரு நாள் ஏழையா தான் ஆவாங்க. இதுதான் ரூல். புரியுங்களா? பணம் இருக்கிறவங்க பணக்காரன் கிடையாது. பணம் வந்து சேர்றதுக்கான அந்த ஆட்டிடியூட் யார்கிட்ட இருக்கோ, அந்த மைண்ட் செட் இருக்கோ யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க. ஸோ அவங்கள யாராலும் தடுக்க முடியாது. அவங்க வந்து லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. இது 100% உண்மை. புரியுதுங்களா? ஸோ இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, மைண்ட் செட் தான் என்னது உங்களை பணக்காரனாக்கும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் தான் உங்களை பணக்காரனாக்கும். இப்போ மைண்ட் செட்டே சரியா இல்லைன்னா உங்க ஆக்ஷனும் சரியா இருக்காது. ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க முதல்ல. புரியுதுங்களா? புரிஞ்சுட்டு இந்த ஆர்டர் என்னவோ அடுத்தடுத்து இதை நீங்க எப்படி இந்த தொழிலை நீங்க கத்துக்கணும், என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும், என்ன மாதிரி நாலேஜ் கேதர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஆர்டர் பிரகாரம் பண்ணி அதன்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்த தொழிலோட யதார்த்தத்தையும் இந்த தொழிலோட நேச்சரை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஓவர் நைட்ல அவ்வளவு சம்பாரிச்சலாம் இவ்வளவு சம்பாரிச்சலாம் அப்படி இப்படி எந்த மாதிரியும் இருக்காது. அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை அப்ரோச் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு லாபகரமான தொழில், நிறைய தொழில் இருக்கு லாபகரமான தொழில், நான் அடிக்கடி சொல்றதான், இது மட்டுமேன்னு கிடையாது. ஆனா நிறைய தொழில்கள்ல இது ஒரு சிறந்த தொழில். புரியுங்களா? ஏன்னா இங்க வந்து நேர சுதந்திரம் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த அந்த தனி மனித உழைப்பு, இதை வச்சே இந்த தொழில எத்தனாயிரம் கோடி இருந்தா கூட நீங்க நிர்வாகம் பண்ணிட முடியும். ஆனா மற்ற தொழில வந்து பாத்தீங்கன்னா நேர சுதந்திரம் இருக்காது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் அதிகமாக 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 அந்த தொழிலுக்கு உழைக்கக்கூடிய நபர்களும் அதிகமா தேவைப்படும். அந்த நிர்வாகமும் அதிகமா தேவைப்படும். அது மாதிரி அந்த பொறுப்புகளை நிறைய பேர்ட்ட நீங்க பிரிச்சு பிரிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு நடந்தாலும் அந்த ஒட்டுமொத்த தொழிலே அது பாதிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி. ஒருத்தர் தான், ஒருத்தர் தெளிவா இருந்தாருன்னா போதும், ஒருத்தர் ஸ்ட்ராங்கா சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸோட இருந்தா போதும், அவர் 10,000 10,000 கோடியா கூட மாத்திர முடியும். அது நிறைய பேரோட லைஃப் ஹிஸ்டரியில நடந்திருக்கு. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. அதனால நீங்க புதுசா இங்க எந்த ஆராய்ச்சியும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வந்தவங்க கூட ட்ரைனிங் முடிச்சு இன்னைக்கு லைவ் ட்ரேட்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதை விட ஒரு உங்களுக்கு லைவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிஃப்டியோட கொஞ்சம் டெக்னிக்கல் அனாலிசிஸை கொஞ்சம் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ டே சார்ட் இருக்குது. இந்த டே சார்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ரீசெட் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெட் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டை தூரத்தில் வச்சு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்ச ஹை அந்த ஹைல இருந்து அதிகபட்ச ஹைல இருந்து கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்கோ அந்த லோ. சில நேரம் சில சார்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் மாற்றி மாற்றி நடந்திருக்கும். முதல்ல செல்லரோட இன்வால்மெண்ட் இருந்து அடுத்து பையரோட இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், முதல்ல வி பேட்டர்னா இருக்கும், அதுக்கப்புறம் வி பேட்டர்னா இருக்கும். சில இதில் அதிகபட்சம் ஹையர் லோ. சில சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஹையர் லோ ஏ பேட்டர்னா இருக்கும். இப்போ இது பாருங்க, இது வீக்லி. அப்போ முதல்ல அதிகபட்சம் ஹையர் லோ என்ன இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகபட்சம் லோ இங்கே இருக்கு. முதல்ல அதிகபட்சம் லோ இங்கே இருக்கு, அதுக்கப்புறம் அதிகபட்ச ஹை வரைக்கும் போயிட்டு இப்போ ஏ பேட்டர்னா இருக்கு. தெரியுதா? ஒரு டெய்லியில வி பேட்டர்னா இருக்கு கரண்டா. இப்போ அதிகபட்ச ஹையர் லோ அந்த மார்க்கெட் ஸ்கிரீன். ஒரு வீக்லியில பாத்தீங்கன்னா அது ஏ பேட்டர்னா இருக்கு. கவனிங்க, ஏ பேட்டர்னா இருக்கு. அதாவது என்ன அர்த்தம், இங்க இருந்து போய் பையரோட இன்வால்மெண்ட் முடிஞ்சு இப்போ செல்லரோட இன்வால்மெண்ட்ல மார்க்கெட் இருக்கு. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லரோட இன்வால்மெண்ட் முடிஞ்சு பையரோட இன்வால்மெண்ட்ல மார்க்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் இதே நீங்க பாருங்க மந்த்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் மார்க்கெட் பாருங்க, ஓவரால் பையரோட இன்வால்மெண்ட் முடிஞ்சு இப்போ செல்லரோட இன்வால்மெண்ட்ல இருக்கு. அப்போ ஒரு வீக்லியும் ஏ பேட்டர்ன்ல இருக்கு, மந்த்லியும் ஏ பேட்டர்ன்ல இருக்கு. ஏ பேட்டர்ன் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப் ட்ரெண்ட் முடிஞ்சு கரெக்ஷன் ஆகி இல்லை ஃபியூல் அடிக்கிறதுக்காக கீழே வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது 25ல வரலாம், 50 வரலாம், 75 வரலாம், 100 வரலாம், இல்லை எக்ஸ்டென்ஷன் கூட போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ என்ன நடக்குது, இது பையரோட இன்வால்மெண்ட் மார்க்கெட்ல முடிஞ்சு பையர் வீக் ஆயிட்டாங்க,
செல்லர் ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்? நான் ஏற்கனவே நேற்று சொன்னது தான். என்ன சொன்னேன்? இந்த ஏரியா 90% செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கும். இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இதில் 30 கழிச்சிங்கன்னா எவ்வளோ இருக்கும்? அடுத்து பவுண்டரி எவ்வளோ இருக்கும்? ஒரு 20 கழிச்சிங்கன்னா 70 இருக்கும். அடுத்து 20 கழிச்சிங்கன்னா 50% தான் பையரோட கண்ட்ரோலில் இருக்கும். இதே 20 கழிச்சிங்கன்னா 30% தான் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கும். மேலேருந்து கீழே வர்றது செல்லர் 90% இருக்கும் இந்த பவுண்டரியில். அடுத்து 70யாக மாறும். செல்லரோட கண்ட்ரோல் கம்மியாகும். அடுத்து 50யாக குறையும். அடுத்து 30யாக குறையும். அப்போ இது 30யாக குறையினா அப்போ இங்கே இந்த இடத்துல மறுபடியும் என்ன இருக்கும்? 70% யாரோட கண்ட்ரோல் வந்துடும்? பையரோட கண்ட்ரோல் வந்துடும். கொஞ்சம் மேலே போச்சுன்னா 90 வந்து 70 to 90 என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக 70யாக மாறும். அடுத்து 50யாக மாறும். அடுத்து 30யாக மாறும். அப்போ செல்லரோட கண்ட்ரோல் வந்து இப்போ என்ன ஆயிரும்? 70% அதிகமாகும். 70 to 90 செல்லரோட கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. செல்லரோட பையரோட கண்ட்ரோல் முடிஞ்சு செல்லரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்கு. எங்கே? மந்த்லியில். வீக்லியில் எங்கே இருக்கு? பையரோட கண்ட்ரோல் முடிஞ்சு செல்லரோட கண்ட்ரோலில் வந்துட்டு இருக்கு. அப்போ லாங் டேர்ம் அண்ட் தென் லாங் டேர்ம் அண்ட் மிட் டேர்ம் இது ரெண்டும் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கு. அதுக்கப்புறம் டெய்லி எங்கே இருக்கு? செல்லரோட கண்ட்ரோல் முடிச்சு பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ என்ன இருக்குது? ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. இது ரெண்டும் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. இது பையரோட கண்ட்ரோல் இருக்குது. அப்போ ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 60% செல்லரோட கண்ட்ரோல்லையும் 30% பையரோட கண்ட்ரோலும் இருக்குது. அப்போ ஓவரால் மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ 60 மைனஸ் 30 அப்படி போட்டிங்கன்னா கூட 30% மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ 30% தான் டோட்டலாக இந்த டிஸ்டன்ஸோட 30% எங்கே இருக்கோ அந்த இடத்துக்காவது இன்னும் மார்க்கெட் வரணும். அப்போ ஏற்கனவே இதை கவனிங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 25% இந்த ஹைலேருந்து இந்த லோ போடுறேன். 25 தாண்டி வரல. அப்போ அட்லீஸ்ட் 30%னா இந்த இடத்துக்காவது மார்க்கெட் வந்து வந்தே தீரணும். இவ்வளோதான் மார்க்கெட்டோட லாஜிக். இது புரிஞ்சதுன்னா நீங்கள் மொத்த மார்க்கெட்டும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் புரிஞ்சிடும். சரி, அப்போ 30% வந்துடும் அப்படின்னா அதுக்கு கீழே போகாதா அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன். டெக்னிக்கலை மட்டும் வச்சுட்டு ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு. 30% வரும்னா மினிமம் 30, மேக்ஸிமம் என்ன வரும்? 100% கூட கீழே போகலாம். அண்டர் வேல்யூ பவுண்டரி கூட போகலாம். மினிமம் இன்னும் குறைஞ்சபட்சம் 30% வந்து ஃபியூல் அடிச்சுட்டு தான் மேலே போக முடியும். குறைஞ்சபட்சம் கரண்ட் செனாரியோ. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து என்னது பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜை நீங்கள் வந்து இப்படி தான் மார்க்கெட் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரியா? ரைட். இப்போ எதுக்காக நான் சொல்ல வந்தேன்? முதல்ல மார்க்கெட் வந்து என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ நம்ம டேயோட சார்ட் எடுப்போம். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல வந்தேன். முதல்ல செல்லரோட கண்ட்ரோல் முடிச்சு பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ நம்ம அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை செல்லர் முடிஞ்சு பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. இதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு கனெக்ட் பண்ணி முடிச்சோடனே ஜஸ்ட் லைக் தட் பாருங்கள் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு. இது 25-50 போயிட்டு போக முடியாமல் திரும்பி வந்துச்சு. அப்போ திரும்பி வர்றது எங்கே வந்துச்சு? 25 வரைக்கும் வந்துச்சு. அல்லது இதோட பவுண்ட்ரி இந்த பையரோட கண்ட்ரோலில் இருக்குல்ல இந்த பவுண்டரிக்கு வரைஞ்சோன்னா எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். இந்த பையர் கொண்டு போனதில் 50 வரைக்கும் தான் வந்திருக்கு. இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்ததை 25 உடச்சி கீழே போக முடியலை. 50 வரைக்கும் போச்சு. திரும்ப 25 வரைக்கும் இடிச்சு. அது மாதிரி பையர் கொண்டு போன இந்த 50லையும் இடிச்சு. ஓவரால் செல்லர் கொண்டு போன இந்த 25லையும் இடிச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்குது? கீழே வெளியில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் மேலே போயிருக்கு. அப்படி மேலே போகும்போது என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ அதை தாண்டி ஒரு கேண்டில் வச்சுச்சு. ஆனால் அடுத்த 3 கேண்டில் மெயின்டைன் பண்ண முடியலை. புரியுதா? மெயின்டைன் பண்ண முடியல. இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு? ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்த தூரத்தோட 50%ல் ஃபஸ்ட்டு பையர் கொண்டு வந்தாங்க. இப்போ கரண்டாக 50%க்கு மேலே இருக்குது. ஏற்கனவே பையர் கொண்டு போன தூரத்தை விட மேலே தான் கொண்டு போக முடியல. ஆனால் இந்த 50% தாண்டி மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ இது திரும்பி வந்து இந்த 50% மறுபடியும் அக்குமுலேட் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். புரியுதுங்களா? சரி, அதை விட அடுத்து என்ன விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த இடத்த இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து அதிகபட்சம் ஹையல்லோ கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து அதிகபட்சம் இந்த இருந்த ஹை இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருந்த ஹை இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இதுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இதோட 50% லைன் செல்லர் கொண்டு வந்த டிஸ்டன்ஸோட 50% லைன் இங்கே இருக்குது. பையர் கொண்டு போன 50% லைன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இங்கே ஒரு பவுண்ட்ரி இருக்குது. அப்போ இது வரைக்கும் வந்துட்டு கூட இன்னும் அக்ரெசிவாக மேலே போகலாம். இதுதான் விஷயங்கள். புரியுதா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க. செல்லர் கொண்டு வந்த தூரத்தை மார்க்கெட் வந்து 50% பையர் கொண்டு போயிட்டாங்க. பையர் கொண்டு போன இந்த தூரத்தில் மார்க்கெட் செல்லரால் இன்னும் என்ன பண்ண முடியல? 25 கூட கொண்டு போக முடியல. இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்க்கணும். புரியுதுங்களா? எல்லாமே பர்சன்டேஜில்
நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சரியா? இதெல்லாம் இன்டெப்த்தாக பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம அவுட்லைனாக என்ன பார்க்குறோம், ஒரு சார்ட்டை ரீசெட் பண்ணுறோம், கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஹை அண்ட் லோ எங்கே இருக்கோ அந்த ஹை அண்ட் லோவை கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயம், சிம்பிள். கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஹை அண்ட் லோ எங்கே இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஏற்கனவே கனெக்ட் பண்ணி பையரோட இன்வால்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட் இருக்குது. காரணம் என்னென்னா இது வந்து வி பேட்டர்னாக இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? செல்லரோட இன்வால்மெண்ட் முடிஞ்சு பையரோட இன்வால்மெண்ட்டில் இருக்குது, வி பேட்டர்னாக இருக்குது. புரிஞ்சதா? வி பேட்டர்னாக இருக்குது. சரி, அப்போ இது 50%க்கு மேலே இருக்குது. அப்போ இதை உடைச்சா அடுத்து எங்கே போகலாம்? கரண்ட் செனரியோ படி இந்த பவுண்டரிக்கு போகலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணலாம், அடுத்து போனால் எங்கே போகணும் அப்படின்னா, இதை விட பெரிய ஃப்ரேம் அடுத்து என்ன போனால் வீக்லி இருக்குது. அப்போ வீக்லியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக வீக்லிலையும் அதிகபட்ச ஹை இதே தான். அப்போ வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பவுண்ட்ரி எங்கே இருக்குது, இதை நீங்கள் இப்போ கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். வீக்லிக்கு இப்போ என்ன பண்ணோம், 50% தாண்டி மேலே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுது, அடுத்து இதை தாண்டி மேலே போனால் எங்கே போகணும், 75 to 100 போகணும். அப்போ இந்த பவுண்ட்ரி, டேயோட பவுண்ட்ரி இது டு இவ்வளோ தான். ஆனால் வீக்லியோடது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த அளவுக்காவது போகணும் மார்க்கெட். இதை தாண்டி மேலே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதை விட பெரிய ஃப்ரேம் என்னது, மந்த்லி. மந்த்லி எடுத்திங்கன்னா அதிகபட்சம் ஹையர் லோ, இதுவும் ஏ பேட்டர்னாக தான் இருக்குது. இப்போ இதை கனெக்ட் பண்ணோன்னா இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள், மந்த்லிலையும் கிட்டத்தட்ட இந்த 100 to 50% இந்த பவுண்டரியில் தான் இருக்குது. அப்போ மந்த்லியிலேயே ஓவர் வேல்யூவில், எக்ஸ்ட்ரீம் ஓவர் வேல்யூவில் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், மந்த்லியில் ஓவரால் 90% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அர்த்தம் மந்த்லியிலேயே 90% வந்து செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் வந்து குறைஞ்சபட்சம் இது 90% கண்ட்ரோலில் இருக்குன்னா அப்போ 60% இன்னும் ஒரு 35% செல்லரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இன்னும் மெயின்டைன் ஆகும். அப்போ 35% என்னென்னா இந்த ஓவரால் டிஸ்டன்ஸில் 35% மார்க்கெட்டில் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ இது வந்து 25, அப்போ இது வந்து 50. அட்லீஸ்ட் இந்த இடத்துக்காவது மார்க்கெட்டு வரணும். அந்த 35% இடத்துல தான் இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக கவனிங்க. 35% தான் டேயோட 50% லைன் இங்கே இருக்குது, அதை தாண்டிடுச்சு. அது அப்போ ஒரு 10% அதை தாண்டிடுச்சு. அடுத்து வீக்கோட 50% இங்கே இருக்குது. அடுத்து மந்தோட 25 இங்கே இருக்குது. அப்போ இந்த அளவுக்காவது மொதல் 3 லைனில் எடுத்துக்கிட்டால் கூட இது ஒன்று, இந்த வீக்கோட 50% லைன் 2, மந்தோட 50% லைன் 3. இந்த அளவுக்காவது மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு தான் இன்னும் மேலே போக முடியும். சரி, அப்போ இது ஸ்ட்ராங்காக இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். கேண்டில் அனாலிசிஸ் டீட்டெயிலாக நுணுக்கமாக பார்க்கணும். இப்போ அதிகபட்சம் ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதிகபட்சம் பச்சை கலர் பாடி விக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதிகபட்சம் விக்கும் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இதை தாண்டி மேலே மந்த்லி போனால் மட்டும்தான் இது மேலே போக முடியும். புரியுதா? சரி, அப்போ மார்க்கெட் வந்து இப்போ இதுக்கும் இவ்வளோ தூரத்தில் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இதோட இது மிஞ்சி மந்திரி போனீங்கன்னா இதெல்லாம் ஒரு 4 hour அப்படி இருக்கும். நான் இந்த இடத்துல வரைஞ்சி காட்டுறேன். அப்போ இந்த செல்லர் கொண்டு வந்த தூரம், இந்த பையர் கொண்டு போகிற தூரம், இந்த பர்டிகுலர் பிளேஸை மட்டும் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இதை தாண்டி எப்போ போகிறது, இன்னும் 7-8 மாதம் 10 மாதம் 5 மாதம் கூட ஆகும் இதை தாண்டி மேலே போகிறதுனா. ஆனால் முதல்ல கரண்ட்டாக இந்த இடம் மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னா செல்லர் இது வந்து என்ன பேட்டர்னாக இருக்குது, வி பேட்டர்னாக இருக்குது. அப்போ இந்த வி பேட்டர்னுக்கு செல்லர் கொண்டு வந்ததுக்கு கவர் பண்ணுறோம், பையர் கொண்டு வந்ததுக்கு ட்ராப் பண்ணுறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 50% லைன் கிடைக்கும். 1 இது 2, இது ரெண்டையும் தாண்டி இப்போ மார்க்கெட் மேலே தான் இருக்குது. அப்போ மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கீழே வரணும்னா என்ன பண்ணணும், 2 50% லைனை தாண்டி உடச்சி அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இதுக்கு இந்த சோர்ஸுக்கு வர முடியும். இதை உடச்சி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை தாண்டி கவனிங்க, இதை தாண்டி இப்போ மேலே நிற்கிது. இப்போ இதை தாண்டி மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கணும், இப்போ கேண்டில் அனாலிசிஸ். புரியுதா நான் சொல்கிறது? கவனிங்க, இந்த இடத்தோட உங்களுக்கு 25 வேண்டாம், நான் 50 மட்டும் கிளியராக காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக்கிட முடியும். இது செல்லர் கொண்டு வந்தது. இப்போ கரண்ட்டாக பையர் கொண்டு போயிட்டு இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ 2 50% லைன் இருக்குது. இந்த 2 50% லைனை தாண்டி மேலே போயிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக இந்த ஏரியாவில் உள்ள ஹிஸ்ட்ரியை ரீட் பண்ணுங்கள். அதிகபட்சம் பாடி வீக் எங்கே இருந்திருக்கு, இங்கே இருக்குது. இப்போ பாடியை தாண்டி பாடி போயிருக்கு. ஆனால் இது பச்சை கலர் பாடியாக முடியணும், சிவப்பு கலர் பாடியாக முடிஞ்சுன்னா இன்வேலிட். அப்போ இந்த பாடியை விட கவனிங்க, பாடி விக்கு லாஸ்ட்டாக அதிகபட்சம் எங்கே இருக்குது, பச்சை கலரில் இங்கே இருக்குது பாடி. இந்த பாடி தாண்டி பாடி இங்கே வந்துருச்சு. ஆனால் விக்கை தாண்டி விக்கு இன்னும் வரல. ஆனால் இப்போ விக்கை தாண்டி விக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த பாடியை தாண்டி பாடி போகலை. அப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து வீக் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். மந்த்லி முடிகிறதுக்கு இன்னும் 19 நாள் இருக்குது. இந்த 19 நாளில் இது பச்சை கலராக பாடியாக மாறி இதை தாண்டி இந்த பாடியை விட பாடி வச்சா மட்டும்தான் இது மேலே போக முடியும். அப்படி இல்லைன்னா இது இன்னும் கீழே தான் வரும். சரியா?
ஓகே. இப்போ கவனிங்க. சரி, இப்போ இதை கவனிங்க. ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வரோம். ஓவரால் என்ன நடக்கணுங்கிறத இப்போ சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன வரேன், இந்த பர்டிகுலர் பிளேஸில் என்ன நடக்குன்றத சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் கேண்டில்ல அப்போ இது இன்னும் 19 என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 19 நாளாக இன்னும் உடைச்சு போனால் வீக்லி, இப்போ இந்த வீக்லியை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டியான விஷயங்கள் தெரியும். அதிகபட்சம் ஏற்கனவே இருக்கிற வீக்லியை கம்ப்ளீட்டாக உடைப்போம். அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற பெரிய விக்கு எப்போவுமே சார்ட்டை ரீசெட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடம் தான் அதிகபட்சம் பெரிய விக்கு. ஸோ அதிகபட்சம் பெரிய விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ விக்கை தாண்டி விக்கு போயிருக்கு. அதிகபட்சம் ஏற்கனவே பாடி இருந்த இடம் இது, இந்த இடம் கவனிங்க. விக் இந்த இந்த பவுண்ட்ரிக்குள்ளே பாடி வந்துருச்சு, பாடி தாண்டி விக்கு போயிருச்சு. அடுத்து இதை தாண்டி மேலே தான் போகணும்னா, அதாவது என்ன அர்த்தம், இதை தாண்டி மேலே தான் போகணும் அப்படின்னா இதை தாண்டி மார்க்கெட்டில் என்ன நடக்கணும், வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சு அடுத்த 3 வாரம் அது வந்து சஸ்டெயின் ஆகாமல் இருக்கணும். ஐ மீன் சஸ்டெயின் ஆகணும், கீழே உடச்சி வரக்கூடாது. இந்த 2 லைனை உடச்சி கீழே வரக்கூடாது. சரி, அடுத்து இது இன்னும் இன்டெப்த்தாக என்ன தான் நடக்கும் அப்படின்னா, இதை விட என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக டெய்லிக்கு போகணும். இப்போ டெய்லிக்கு போகும்போது சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள். அதிகபட்சம் இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது, பாடி விக்கு இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன நடந்திருக்கு டெய்லியில், அதிகபட்சம் ஏற்கனவே பாடி விக்கு இருந்த இடம் இது, பச்சை கலர் பாடி இருந்த இடம் இது, விக்கு இருந்த இடம் இது. என்ன நடந்துச்சு, மார்க்கெட்டு பாடி தாண்டி விக்கை தாண்டி பாடி வச்சுச்சு. ஆனால் அடுத்த 3 மணி நேரத்தில் அதை மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ அடுத்த 3 நாளில் என்ன நடந்துச்சு, இதோட 50% லைனை தாண்டி மார்க்கெட் இது வந்து கீழேயே க்ளோஸே வச்சிருச்சு. 50% லைனை தாண்டி க்ளோஸே வச்சிருச்சு, இன்சைட் கேண்டில் வச்சிருச்சு. அப்போ இன்சைட் கேண்டில் வந்து வைக்கும் போது என்ன நடக்கக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டிலோட கீழே இருக்கிற பாடி விக்கு அந்த இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸ் எங்கே, இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இதான் அர்த்தம். அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து பையரோட இன்வால்மெண்ட் முடிஞ்சு செல்லரோட இது டேல ஆரம்பிச்சிருச்சு. அப்போ முதல்ல இப்போ கரண்ட் செனாரியோ எப்படி வாங்க, இப்போ அதிகபட்சம் பாடி விக்கு ஏரியா இதுதான். இதை தாண்டி பையரோட இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இனி மார்க்கெட் மேலே போக முடியும். அப்போ மந்த்லியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டெய்லியில இருக்குது. கரெக்டாக? சரி, இப்போ ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. சரி, இதை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி இப்போ இது 2-3 நாள் ஆகும் இல்லையா, கண்டிப்பாக இல்லை 7-8 நாள் கூட ஆகும் இல்லையா. அப்போ இப்போ கரண்ட்டாக இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ இந்த கேண்டில் அனலைஸ் பண்ணணும். அப்போ இந்த கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும்னா இதை உடச்சி எங்கே போகணும், 4 ஹவர் போகணும். இப்போ 4 ஹவர் போனீங்கன்னா கண்ணுக்கு கரண்ட் கேண்டில் இது, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எங்கே இருக்குது, பாடி விக்கு இந்த இடம் இருக்குது. இதை தாண்டி கேண்டில் முதல்ல போய் விக்கு போகலாம். இதை தாண்டி பாடி போனால் மட்டும்தான் இங்கே போக முடியும். சரி, இப்போ இன்னும் உடச்சி வாங்க. இப்போ இது இருக்குது, இப்போ இந்த கேண்டிலுக்கும் இதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. அப்போ இது இன்னும் 4 மணி கேண்டில் இன்னும் ஒரு 7-8 கூட ஆகலாம், இல்லை 4-5 கூட ஆகலாம். அப்போ அது வரைக்கும் எனக்கு மார்க்கெட் முன்னாடி தெரியும்ல. அதுக்கு என்ன பண்ணுறோம், 1 ஹவருக்கு போகிறோம். 1 ஹவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஹவரோட சோர்ஸும் இந்த இடத்துல தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கரண்ட் கேண்டில் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக சோர்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் கரண்ட் கேண்டில் படி எங்கே இருக்குது, இதுக்கு முன்னாடி போன அதிகபட்ச பச்சை கலர் இங்கே இருக்குது, அதிகபட்ச பாடி இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த பாடிக்குள்ளே பாடி வச்சிருச்சு, பாடி டு விக் ஏரியாக்குள்ள பாடி வச்சிருச்சு. இதை தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் இங்கே வர முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி பாடி வச்சு அடுத்த 3 கேண்டில் இதில் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த கீழே உள்ள இந்த பாடி விக்கோட லோவை உடைக்காம அப்படியே இதை தாண்டி கவனிங்க, இதை தாண்டி பாடி விக்கு இப்படி வச்சு 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணிச்சுன்னா அதிகபட்சம் வந்தாலும் இதை தாண்டி விக்கு மட்டும்தான் வரும், பாடி வராமல் மேலே மேலே இங்கே போயிடும். இப்படி தான் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துட்டே போகணும். கேண்டில் அனாலிசிஸ் கூட பார்த்துட்டே போகலாம். கரெக்டாக? சப் இந்த இடம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்னும் எனக்கு டீட்டெயிலாக தெரியணும், அட்வான்ஸாக தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட் போகணும். 15 மினிட்ல லாஸ்ட்டாக கண்ணுக்கு தெரிஞ்சு கேண்டில்லேருந்து ஒரு 3-4 கேண்டில் மட்டும் எடுக்கணும். அதான் கேண்டில் அனாலிசிஸ். எடுத்தீங்கன்னா அப்போ அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு கரண்ட் கேண்டில் விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி இது கரண்ட் கேண்டில் இன்னும் முடியல. ஸோ இதுக்கு முன்னாடி பச்சை கலர் கேண்டில் எங்கே இருக்குது, அதிகபட்ச பாடி இந்த ஏரியா, அதிகபட்ச விக்கு இந்த ஏரியா, இந்த ஏரியா. அப்போ என்ன நடந்துச்சு, கடந்த 3 கேண்டில்ல இந்த ஏரியாக்குள்ளே பாடி மட்டும்தான் வச்சுச்சு, விக்கு போச்சு. பாடி தாண்டி பாடி போக முடியல. இப்போ பாடி தாண்டி பாடி போக ட்ரை பண்ணுது. ஸோ அப்போ அந்த கேண்டிலுமே இன்னும் முடியறதுக்கு டைம் இருக்குது. இதை தாண்டி போச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும், இந்த ஏரியாவுக்கே வரும். அப்போ இந்த ஏரியா இதை தாண்டி என்ன பண்ணணும், 3 கேண்டில் இதை தாண்டி மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த ஹையர்லோட 50% அல்லது இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற பாடி விக்கு எங்கே இருக்குது, இந்த ஏரியா, இதை தாண்டி கீழே வரக்கூடாது. இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கீழே தான் போகும். சரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும், புரியுதா, இன்னும் எனக்கு டீட்டெயிலாக தெரியணும். அப்போ எங்கே போகணும், ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட் போகணும். 5 மினிட்ல கரண்ட் கேண்டில் எங்கே இருக்குது,
இங்கே இருக்குது. அப்போ 5 மினிட்ல கரண்ட் கேண்டில் இங்கே இருக்குண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடி விக்கு எங்கே இருக்குது? அதிகபட்ச பாடி இங்கே இருக்குது, அதிகபட்ச விக்கு இந்த ஏரியாவில் இருக்குது. ஒவ்வொரு விஷயமா கவனிக்கணும். இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ இதை தாண்டி போக முடியாமல் இப்போ என்ன நடக்குது? மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? இதை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே மேலே உள்ள சோர்ஸுக்கு போக முடியும். இதெல்லாம் கேண்டில். இப்போ புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுதா? அப்போ என்ன நடக்குது? 5 மினிட்ல போயிட்டு போக முடியாமல் திரும்பி வருதுன்னா அப்போ இங்கே எங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இதோட 50% வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ 50% வந்துருச்சு. அப்போ 50% கீழே என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக 50% கீழே உள்ள அதிகபட்ச பாடி விக் ஏரியா வந்து இங்கே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. அப்போ இந்த இடம் தான் என்ன இருக்கும்? நமக்கு 75 இந்த ஜோனாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் வரலாம். இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் இதை தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதையே தாண்டலைன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து என்னாகும்? 15 மினிட்ஸோட அடுத்து பவுண்ட்ரி எங்கே இருக்கோ கேண்டிலை உடைச்சா பேட்டர்னை உடைச்சா என்ன ஆகும்? ட்ரெண்டை உடைச்சா பவுண்ட்ரியை ஃபாலோ பண்ணி எங்கெங்கே இருக்கோ கீழே மேலே இதை நீங்கள் அப்படியே மானிட்டர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் கனெக்ட் பண்ணணும். ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணணும். இதை நம்ம லைவாக ட்ரேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலைகள் உட்காந்து பண்ணுவோமான்னா பண்ணவே மாட்டோம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். லைவாக ட்ரேட் பண்ணும்போதெல்லாம் சுவிட்ச் போட்டால் லைட் எரியிற மாதிரி அப்படி ஜஸ்ட் லைக் தட் வெறும் சார்ட்லேயே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் இல்லையா? இது பின்னணியில் உள்ள மெக்கானிசம் எல்லாம் உங்களுக்கு புரியணும். ஒன்னோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது புரியணும். உடச்சி மார்க்கெட்டை எப்படி இன்டெப்த்தாக ரீட் பண்ணுறதுன்னு புரியணும். சும்மா மார்க்கெட்டை அவுட்லைனாக பார்க்குறது வேற, கரண்ட்டாக பார்க்குறது வேற. உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்து ஒரு ட்ரேட் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்லலாம் சில இடத்துல சேலஞ்ச் எப்படி வரும்? நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு ட்ரேட் பண்ணி முடிச்சு காட்டுங்க அப்படின்னா உட்காந்துட்டு நான் மந்த்லி சார்ட்டையோ இதெல்லாம் எடுக்க முடியாது. அப்போ போயிட்டு என்ன பண்ணணும்? 1 மினிட் சார்ட் எடுக்கணும். 5 நிமிஷத்தில் நான் ட்ரேட் பண்ணணும்னா அதில் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேண்டில் எடுத்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேன்னா தான் அடுத்த ஒரு 5 கேண்டிலுக்குள்ளே நான் ட்ரேடை முடிக்க முடியும். அப்போ அவ்வளவு நுணுக்கமாக உங்களுக்கு மார்க்கெட்டை பார்க்க தெரியணும். புரியுதா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் நிறைய செமினார்லாம் போகும்போது நிறைய ட்ரேட் ஃபேர்லாம் அங்கே என்ன பேசுறதுக்கு கூப்பிடும்போது அங்கெல்லாம் போகும்போது என்ன நடக்கும்னா எனக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அந்த 3 மணி நேரம் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அது போக ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க. எனக்கு ஸ்பெசிஃபைடாக டெக்னிக்கல் இல்லை ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி இல்லை ஜென்ரல் டாபிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க ட்ரேட் சம்மந்தமாக. இல்லை ஸ்பெசிஃபைடாக என்ன வேணாலும் நான் பேசிக்கலான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் என்ன நடந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 3 மணி நேரம் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நிறைய பேருக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து லைவாக ட்ரேடும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 ட்ரேடு அந்த 3 மணி நேரத்தில் ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடை ப்ராஃபிட்லேயே முடிச்சிருவேன். அப்போ என்ன நடக்கும்? நிறைய பேர் அந்த ஃபேருக்கு எவ்வளோ பே பண்ணி வந்தாங்களோ அந்த அமௌண்ட்டையே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த மாதிரி என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லோட நீங்கள் இருக்கணும். சும்மா ட்ரேட் எடுக்கணும்னா எந்த டைம் ஃப்ரேம்லையும் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா கேண்டில், பேட்டர்ன், ட்ரெண்டு, பவுண்ட்ரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும், கனெக்ட் பண்ண தெரியணும். கனெக்ட் பண்ண தெரிஞ்சு ரீட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். பட் இதெல்லாம் உட்காந்துட்டு இதெல்லாம் வரைஞ்சு கனெக்ட் பண்ணணுமா? தேவையில்லை. இப்படி தான் இது ஒர்க் ஆக போகுது. ஆனால் இது சுவிட்ச் போட்டால் லைட் எரியிற மாதிரி எப்படி ஜஸ்ட் லைக் தட் வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டு இது எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணுறது, என்ன மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? அடிப்படையான பயிற்சியில் வர 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 முதல்ல கேண்டிலை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பேட்டர்னை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ட்ரெண்டை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போதே நீங்கள் இதெல்லாம் வரையாமலே எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இங்கே இல்லை, லைவ் ட்ரைனிங்கில் சொல்கிறேன். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? இதெல்லாம் வரையாமலே வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் சார்ட்டை அப்ரோச் பண்ணுறது எப்படி, அடுத்து எங்கே போக போகுது, எங்கே வரப்போகுது எல்லாமே கிளியராக உங்களுக்கே தெரிஞ்சிடும். வெறும் அதான் சொன்னேன் இல்லையா, இது பச்சை கலரா சிவப்பு கலரான்ற அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். உங்களை வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டே உங்களால் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க உங்களை உருவாக்கிட முடியும். நம்ம கம்யூனிட்டியில் கூட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கூட நிறைய பேர் கமெண்ட் அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க. 40 ட்ரேட் முடிஞ்சோடனே அவங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரில. அதில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் வெறும் சார்ட்டை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியுது, எனக்கு சார்ட்டு புரியுது, சார்ட்டை பார்க்குற விதமே மாறிடுச்சு. முன்னாடி சார்ட்டை பார்த்தாலே எனக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ எனக்கு அடுத்த மார்க்கெட் இங்கே தான் போக போகுது, இங்கே தான் வரப்போகுதுங்கிறதுலாம் எனக்கு ஈஸியாக புரியுது. ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப பதட்டம் இல்லை, பயம் இல்லை, ட்ரேட் பண்ணுறதுக்கே ஜாலியாக இருக்குது. இப்படிலாம் நிறைய பேரோட ஃபீட்பேக்கை கேட்டிருப்பீங்க. நிறைய பேரோட ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 வார்த்தைகள் யூனிஃபார்மாக எல்லார்ட்டையுமே வரும். அப்போ காரணம் என்ன? அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கும் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு யூடியூப் சேனலாக இருக்கிறனால இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறக்காக நான் உட்காந்துட்டு இவ்வளோ விஷயங்களை ஒவ்வொரு ஃப்ரேமாக கனெக்ட் பண்ணி காட்டிகிட்டே இருக்கேன். மந்த்லிலேருந்து வீக்லிலேருந்து டெய்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாருங்கள் 5 மினிட் வரைக்கும் காட்டிகிட்டே இருக்கேன். ஆனால் இதெல்லாம் என்னன்னா தியரி.
ஆனால் நம்ம ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தியரியெல்லாம் இல்லாமல் அதை லைவாகவே ப்ராக்டிஸ் பண்ணியே எப்படி கனெக்ட் பண்ணுறதும் தெரிஞ்சிடும். அதான் நான் சொன்னேன், முதல்ல கேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பேட்டர்ன் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னோட எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் என்ன சொல்கிறது ட்ரெண்டு, அதுக்கப்புறம் பவுண்ட், இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காகவே ஓ இது இப்படி தான் கனெக்ட் ஆகுது, இது இப்படி தான் மார்க்கெட்டோட டெப்த் இருந்தால் இப்படி தான் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? புரியுதுங்களா? இப்படி தான் நான் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். அப்போ முதல்ல டே எடுத்துக்கோங்க. அப்போ டேல என்ன நடந்துச்சு? இப்போ நான் சொன்னதான் அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச ஹையர் லோவை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஹையர் லோவை கனெக்ட் பண்ணால் என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு 50% இங்கே இருக்குது. அப்போ இதை விட பெரிய ஃப்ரேம் என்னது நமக்கு? வீக்லி. வீக்லியில் கண்ணுக்கு தெரிஞ்சு லோ அண்ட் ஹை எங்கே இருக்குது? இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அதிகபட்சம். இப்போ என்ன நடந்திருக்கு? இது ஏ பேட்டர்னாக இருக்குது. வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50% லைன் வரைக்கும் வந்துட்டு ஃபியூல் அடிச்சுட்டு இப்போ மேலே போகுது. இப்படி மேலே போகும்போது என்ன நடந்துருச்சு? இப்போ என்ன நடக்குது? டேயோட 50% லைனை தாண்டி இப்போ மேலே போயிட்டு இருக்கு. இப்போ ஃபியூல் அடிச்சுட்டு இது கீழே வரப்போதா, இல்லை இந்த ஃபியூலை யூஸ் பண்ணியே இன்னும் மேலே போக போதா அப்படிங்கிறத இன்னும் என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ என்ன பண்ணணும்? இதை விட சின்ன ஃப்ரேம் போனால் தெரியும். பெரிய ஃப்ரேமும் போகணும், சின்ன ஃப்ரேமும் போகணும். முடிஞ்சு போன மார்க்கெட்டும் பார்க்கணும், கரண்ட் மார்க்கெட்டும் பார்க்கணும். அப்போ இதை விட சின்ன ஃப்ரேம்னா என்னது? வி வி பேட்டர்னோட இன்னொரு பார்ட்டு. அப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இப்போ 50% லைன் கிடச்சிரும். அப்போ இது மேலே தான் போக போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த 50% பவுண்டரிக்குள்ளே வரலாம், பவுண்டரியை தாண்டி விக்கு கூட வைக்கலாம், பவுண்டரியை தாண்டி பாடி வச்சு 3 பாடியை கீழேயே மெயின்டைன் பண்ணிருச்சுன்னா மறுபடியும் இது மேலே போகாது. இந்த வி பேட்டர்ன் ஃபெயில்டு பேட்டர்னாக மாறி இந்த லோவை உடச்சி புதுசாக லோவை தான் வைக்கும். அதாவது என்ன அர்த்தம்? இந்த வி பேட்டர்ன் இப்போ வரைக்கும் என்ன இருக்குது? 50ல் நிற்கிது. அப்போ இந்த 50% லைன் இருக்குது, இதை தாண்டி கீழே வச்சு அடுத்த 3 கேண்டில் இது மேலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலைன்னா இந்த லோவை உடச்சி கம்ப்ளீட்டாக மார்க்கெட் இன்னும் கீழே தான் போகும். இந்த வி பேட்டர்ன் இன்னொரு வி பேட்டர்னாக தான் மாறும். அப்போ என்ன இருக்கும்? இந்த டெப்த்து இன்னும் பெரிய டெப்த்தாக மாறும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மாறி தான் என்ன ஆகும்? இந்த ஸ்ட்ரக்சர் கீழேருந்து பையர் கொண்டு போன இந்த ஸ்ட்ரக்சர் இது பெரிய டெப்த்தாக மாறி தான் இதை விட பெரிய ஸ்ட்ரக்சராக மாறும் அப்படின்னு அர்த்தம். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பெரிய ஃப்ரேம் என்ன இருக்குது? மந்த்லி இருக்குது. அப்போ மந்த்லியில் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ ரீசெட் பண்ணி பண்ணணும். எப்போவுமே கவனமாக இருங்க. அப்போ அப்போ இதை உடச்சதுன்னா நான் சொன்னேன் இல்லையா, இதோட பெரிய ஃப்ரேமாக மாறினா இதோட 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ இது ஃபியூல் அடிக்க வந்துச்சுன்னா இங்கே வரப்போகுது. இவ்வளோதான் விஷயம். சரியா? சரி, அப்போ இதெல்லாம் அவுட்லைனாக லாங் டேர்மாக நடக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்குவோம். ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. அதாவது என்ன அர்த்தம்? மந்த்லியோட 50 ஓவர் வேல்யூவில் இருக்குது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வீக்லியோட ஓவர் வேல்யூவில் இருக்குது. அது போக இப்போ என்ன நடக்குது? டெய்லியோட ஓவர் வேல்யூவில் இருக்குது. மூணோட 50% லைன்லையுமே தாண்டி மார்க்கெட் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து கீழே கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணோடமே ஓவர் வேல்யூவில் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த டேயோட பேஸுக்காவது மார்க்கெட் வரும். அப்போ டேயோட பேஸ் எங்கே இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக டேயோட பேஸுக்கு வருதோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டேயோட 50% லைனுக்கு அளவுக்காவது மார்க்கெட் வந்து ஃபியூல் அடிச்சுட்டு தான் மேலே போகும். சரியா? இதை நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ இதோட இன்னும் கொஞ்சம் உடச்சி பார்த்தோன்னா இன்னும் டீட்டெயிலாக தெரியும். அப்போ 4 ஹவரோடது எங்கே இருக்குது? கண்ணுக்கு தெரிஞ்ச லோ அண்ட் ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 4 ஹவரோட 50%க்கு மேலே இருக்கா? ஆமாம், ஓவர் வேல்யூவில் இருக்குது. அடுத்து 1 ஹவர் எடுத்துக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ அண்ட் ஹை எங்கே இருக்குது? கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 4 ஹவரோடையும் 50%க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 1 ஹவர், 4 ஹவர் 1 ஹவர் 15 மினிட்ஸ். அப்போ அது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கு? ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது? இங்கே லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. அப்போ மூணுமே வரைஞ்சிட்டேன். இப்போ 4 ஹவர் போய் பார்த்தோன்னா 3 50% லைனை மட்டும் பாருங்கள். ஸோ இது 1, இது 4 ஹவர், இது 1 ஹவர், இது 15 மினிட்ஸ். அப்போ 3, அதாவது 2ஓட ஓவர் வேல்யூவில் இருக்குது. இப்போ ஓவர் வேல்யூவில் இருந்தால் என்ன ஆகணும்? அதாவது லாங் டேர்ம் மிட் டேர்ம் ஓவர் வேல்யூவில் இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் என்ன ஆகும்? ஓவர் வேல்யூவில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அப்போ அது அண்டர் வேல்யூக்கு வந்தே ஆகணும். அப்போ அண்டர் வேல்யூக்குன்னு வந்துச்சுன்னா இந்த இதோட 50% தாண்டி கீழே வந்துருச்சு. அப்போ இதை தாண்டி வந்தால் என்ன ஆகணும்? அப்போ அடுத்த 3 கேண்டில் 15 நிமிஷத்தில் இது மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா இது மறுபடியும் இந்த 50% லைனை உடைக்கிறது ரொம்ப சிரமம். அப்போ என்ன ஆகும்? அடுத்த 50% லைனுக்கு இங்கே வந்துடும் மார்க்கெட்டு. இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அப்போ இதையும் உடைச்சிச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும்? இந்த ஃபியூலை யூஸ் பண்ணி அப்படியே மேலே போகும். அப்படி இல்லை இதோட இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் போகும். சரியா? அப்போ இது என்ன நடக்க போகுது? ஆட்டோமேட்டிக்காக மறுபடி நடக்க வாய்ப்பு இருக்குன்னா அப்போ என்ன போகணும்? இன்னும் உடச்சி 1 ஹவர் 4 ஹவருக்கு போகணும். அப்போ 1 ஹவரில் அதிகபட்சம் ஹை லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 ஹவரில் ஓவர் வேல்யூ அண்ட் தென் 50 மினிட்ஸில் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை லோ எங்கே இருக்குது? லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
15 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன இருக்குது அண்டர் வேல்யூ. அதுக்கப்புறம் 5 மினிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மினிட்ல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூ. ரெண்டு 50% கீழே இருக்குது தெரியுதா? இப்போ 1 ஹவரில் போய் மொத்தமாக பாருங்கள். 1 ஹவரோட 50% இங்கே இருக்குது, 5 மினிட் இங்கே 50% லைன் இங்கே இருக்குது, 5 மினிட் இங்கே இருக்குது, 15 மினிட்ஸோட இங்கே இருக்குது. ரெண்டையும் தாண்டி இப்போ அண்டர் வேல்யூவில் இருக்குது. அப்போ அண்டர் வேல்யூவில் இருக்குன்னா மார்க்கெட் இந்த பேஸை உடச்சி கவனிங்க. இப்போ கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். பக்கத்தில் என்ன இருக்குது லைனு ப்ரைஸ் லைன் இங்கே இருக்குது. அப்போ இந்த ப்ரைஸ் லைனை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சு 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் மேலே கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது மெயின்டைன் பண்ணலை. இப்போ மெயின்டைன் பண்ணாமல் செட்டில் ஆச்சுன்னா மேலே 50% லைன் இருக்குது. அப்போ இதை தாண்டி கவனிங்க, இதை தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் வச்சு 3 கேண்டிலுக்கு மேலே மெயின்டைன் பண்ணால் தான் இந்த சோர்ஸுக்கு வர முடியும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இதை உடச்சி கண்டிப்பாக இதை உடைக்கும். இதை உடச்சி இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இவ்வளோதான் விஷயம். சாரி, இதுதான் விஷயம். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரியும்னா 15 மினிட் சார்ட் எடுக்கணும், ரீசெட் பண்ணணும். 15 மினிட்டில் கணக்கு தெரிஞ்சு லோ அண்ட் ஹை எங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது, அப்போது அண்டர் வேல்யூ. அதுக்கப்புறம் 5 மினிட்டில் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட்டும் என்ன ஆகுது அண்டர் வேல்யூ. 1 மினிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது, சார்ட்டை ரீசெட் பண்ணி பண்ணணும். எப்போவுமே அதிகபட்சம் லோ இங்கே இருக்குது, அதிகபட்சம் ஹை இங்கே இருக்குது. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 50 மினிட்ஸோட சார்ட்டை போய் பாருங்கள். லாங் டேர்மில் அண்டர் வேல்யூவில் இருக்குது. அப்போ மார்க்கெட் மேலே தான் போக போகுது. லாங் டேர்மோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 70ன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? 70. இப்போ 70% பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. அண்டர் வேல்யூவில் இருந்தால் 70 மார்க்கு. அதுக்கப்புறம் 5 மினிட்லேயே மார்க்கெட் வந்து என்னது அண்டர் வேல்யூவில் தான். இதோட மார்க்கு 50ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் மட்டும் ஓவர் வேல்யூவில் இருக்குது. இதோட மார்க் வந்து 30ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது வந்து அதாவது என்ன அர்த்தம், அண்டர் வேல்யூவில் இருக்குது. 70 + 50 ரெண்டுமே 120. புரியுதா நான் சொல்கிறது? அண்டர் வேல்யூ 120. அண்டர் வேல்யூனா பையரோட கண்ட்ரோல், பையரோட இன்வால்மெண்ட் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். ஓவர் வேல்யூனா செல்லரோட 50%க்கு கீழே தான் பையர் பெரிய பணக்காரன் வருவான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ரகசியமே. அப்போ 120. அப்போ 120ல் இந்த 30 இப்போ என்ன இருக்குது, 1 மினிட்ல மட்டும்தான் ஓவர் வேல்யூவில் இருக்குது. அப்போ 30. 1 மினிட்டோட இது எல்லா ஃப்ரேமுக்கும் பொருந்தும். டே வீக் மந்த் எடுத்தாலும் இதுதான். 4 ஹவர் 1 ஹவர் 15 நிமிஷம் எடுத்தாலும் இதுதான். 1 மினிட் 5 மினிட் 15 மினிட் எடுத்தாலும் இதுதான். இதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு, இதோட மார்க்கு 70%. ஏன்னா இது லாங் டேர்ம். இதோட இது 50 மார்க்கு, ஏன்னா இது மிட் டேர்ம். இதோட மார்க்கு 30 மார்க்கு, இதோட இது ஷார்ட் டேர்ம். அப்போ என்ன இருக்குது, இது ஓவர் வேல்யூ, சாரி அண்டர் வேல்யூ. அப்போ அண்டர் வேல்யூ 70% யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ பையர் இப்படி எழுதுங்க, பையர்னு போட்டு 70 போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து 5 மினிட் அண்டர் வேல்யூ. அப்போ அண்டர் வேல்யூன்னு என்ன அர்த்தம், யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, பையர். அப்போ பையர். அடுத்து 1 மினிட் 50%க்கு மேலே இருக்குது இப்போ கரண்ட் கேண்டில். அப்போ என்ன அர்த்தம், செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். ஓவர் வேல்யூனா செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ 30. அப்போ இது டோட்டல் பண்ணால் 30, இது டோட்டல் பண்ணால் 120. அப்போ 120 - 30 எடுத்திங்கன்னா 90% மார்க்கெட்டு பையரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. 90% மார்க்கெட் பையரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. எங்கே, ஷார்ட் டேர்ம். அதாவது 1 மினிட் 5 மினிட் 15 மினிட்ல 90% மார்க்கெட் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படின்னா கவனிங்க, 15 நிமிஷம் சார்ட்டு. அடுத்து என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அடுத்து இந்த லோ உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். கேண்டில் அனாலிசிஸ் இந்த லோ உடைக்கிற வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்க போகுது. 1 சரியா? 1. அடுத்து என்ன பண்ணும், இந்த ஹை அண்ட் லோ, அதிகபட்சம் ஹை அண்ட் லோ இது இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இந்த லோ உடைக்கணும். என்ன பண்ணக்கூடாது, இந்த லோ உடைக்க, அதுக்கப்புறம் இதோட 50% இப்படி மேலே போக போக இழுத்துட்டே போங்க. இந்த 50% லைனை தாண்டி கீழே வந்துடக்கூடாது. இந்த 50% லைனை தாண்டி 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணிச்சுன்னா தான் சிரமம். அது இந்த அதாவது என்ன அர்த்தம், இமீடியட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது இமீடியட் பவுண்ட்ரி, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பவுண்ட்ரி. அப்போ இமீடியட்டாக இதை தாண்டி 3 கேண்டில் வராமல், இந்த எக்ஸ்ட்ரீம் வந்துச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வரலாம். இந்த எக்ஸ்ட்ரீமை தாண்டியும் 3 கேண்டில் வரக்கூடாது. கீழே வரலன்னா மார்க்கெட் என்ன நடக்கும், இந்த 50%க்கு 100% போகும். இந்த 50% லைனுக்கு 15 மினிட்ஸோட 50% லைனுக்கு 100% போகும். அதாவது லைனுன்னு இல்லைன்னா கூட இந்த பவுண்ட்ரிக்கு 100% போகவே தீரும். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்னையோட மார்க்கெட் இருக்கு இல்லையா, நிஃப்டி எடுத்து பாருங்கள். இன்னைக்கு மார்க்கெட் இது ரெண்டும் நடக்கலைன்னா இந்த இடத்துக்கு 100% இன்னைக்கு போகும். ஏன், நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணது 1 மினிட் 5 மினிட் 15 மினிட் இந்த பவுண்ட்ரி. கரெக்டாக?
சரியா? இதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே 100% போகும் அப்படிங்கிறதுனால உட்காந்துக்கிட்டு வீடு வாசல் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு உள்ள போடாதீங்க. புரியுதா? தயவு செய்து பண்ணாதீங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் தான். இதெல்லாம் எதிர்பார்ப்பு தான். இன்னைக்கு மழை வரும்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? வானிலை அறிக்கையில சொல்றாங்க இல்லையா? இங்க இந்த இந்த புயல் இங்க உருவாயிருக்கு, இந்த காத்து இங்க இது நடந்திருக்கு, அங்க இது நடந்திருக்கு, தீவிர காற்றழுத்தம் இருக்கு. இதனால மழை வரும்னு சொல்ற மாதிரி தான் இது எல்லாமே. இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், சாரி, டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் தான், ரியாலிட்டி கிடையாது. உங்க பணத்தை யூஸ் பண்ணி நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ அதுதான் ரியாலிட்டி. தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எதிர்பார்க்கறது எல்லாம் ரியாலிட்டி கிடையாது. அதெல்லாம் எதிர்பார்ப்பு. எக்ஸ்பெக்டேஷன்னா எதிர்பார்ப்பு. ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்காது. புரியுதா? நீங்க எக்ஸ்பெக்டேஷன் அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நினைப்பீங்க. புரியுதுங்களா? அது எதிர்பார்ப்பு. ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்காது. அவரோட சூப்பராகவும் கிடைக்கலாம், இல்லை மோசமாகவும் கிடைக்கலாம். அதனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் ரியாலிட்டி நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் அப்படித்தான். மார்க்கெட் அதோட யதார்த்தம், அதோட ரியாலிட்டியை தான் பெர்ஃபார்ம் பண்ணும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம், உங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் மார்க்கெட் என்ன பண்ணாது, பூர்த்தி செய்யாது. அதே மாதிரி தான் இங்கேயும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இதெல்லாம் எதிர்பார்ப்பு தான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே எதிர்பார்ப்பு தான். ஆனா எது ரியாலிட்டி தெரியுமா? அந்த நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் கரெக்டா அப்படின்னா, பெரிய பணக்காரன் அந்த பவுண்டரியில வந்தா மட்டும்தான் அது ரியாலிட்டி. வரலன்னா அது ரியாலிட்டி கிடையாது. அது எதிர்பார்ப்பு. உங்க எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாவே போயிடும். புரியுதா? அதனால தான் சொன்னேன், கண்ணை மூடிக்கிட்டு இவ்வளோ தெளிவாக டெக்னிக்கல் தெரியுதுங்கிறதுக்காக பண்ணிடாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். அப்போ சரி, அப்போ நீங்கள் வந்து இதை எதிர்பார்க்குறீங்க. இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுறீங்க பணத்தை ரியலாக போட்டு. அது நடக்கலைன்னா இப்போ தான் விஷயங்கள் இருக்குது. அது நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும். முதல்ல பெரிய பணக்காரனோட இன்வால்மெண்ட், நிறைய வால்யூம் இருக்கணும். உங்களோட சேர்ந்து காரை தள்ளினா தானே மேலே போகும், இல்லாட்டி போகாது. சரி, அப்படியே வந்துட்டாங்க பணக்காரன், அப்படியே மேலே போகணுமா? டெக்னிக்கல் முடிச்சு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் ஆயிடுச்சு மார்க்கெட்டு, அப்படியே மேலே போகுமானா போகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெரிய பணக்காரன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகும். அப்போ என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக இன்னும் அக்குமுலேஷன் ஃபுல்ஃபில் ஆகணும். வந்திருப்பாங்க 10 பேர் சும்மா நிற்பான், எத்தனை பேர் அதில் ஃபோர்ஸோட தள்ளுறான்றது இருக்கு இல்லையா? நிறைய பேர் சும்மா சும்மா பேருக்கு காரை தொட்டுக்கிட்டு இருப்பான், தள்ளு தள்ளு தள்ளுன்னு. எத்தனை பேர் உண்மையிலே இன்வால்மெண்ட்டோட தள்ளுறாங்க அதுவும் இருக்கு இல்லையா? ஒரு ஏதோ ஒரு வேலை இருக்குது, எத்தனை பேர் உண்மையிலே சீரியஸாக பண்ணுறாங்க? சும்மா பேருக்கு 10 பேர் இருப்பான், உண்மையிலே இந்த விஷயத்தை நம்ம பண்ணிடணும்னு பண்ணுறவன் எத்தனை பேர்? அதை பொறுத்து தானே அந்த விஷயம் மூவ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் முடியலன்னா இன்னும் கீழேயும் போகும். அப்போ இன்னும் கீழே போச்சுன்னா இங்கே இங்கே என்ன வேடிக்கைன்னா அது வேகமாக போகும். அதான் பிரச்சனை. பார்த்தீங்களா? இப்போ இந்த லோ எத்தனை தடவை ட்ரை பண்ணாங்க கவனிங்க. ஒன்று, இது கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒன்று, ஓ 1 செகண்ட், சாரி, இது 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3. அதாவது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க 1, அந்த லோ உடச்சி மறுபடியும் ட்ரை பண்ணாங்க, முடியலை. அது மறுபடியும் ட்ரை பண்ணாங்க, இந்த ஹையே பிரேக் பண்ணிச்சு, ஆனால் பாடி வைக்க முடியலை. மறுபடியும் லோ உடச்சி ட்ரை பண்ணாங்க, இதை தாண்டி பாடி வச்சாங்க, ஆனால் அந்த விக்கை தாண்டி பாடி வைக்க முடியலை. முடியலை முடியலை முடியலை, தெரியுதா? மொத்தத்தில் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பெரிய கேண்டிலாக போட்டு, இந்த ஏரியாவில் பெரிய கேண்டில் என்னவோ, இதுக்கு முன்னாடி பெரிய கேண்டில் என்னவோ அதை விட பெரிய ஒரே கேண்டிலாக போட்டு தொடர்ந்து சிகப்பு கலராக கேண்டில் போட்டு டொம்முன்னு கீழே விழுந்துட்டாங்களா? இதான் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஏரியாவில் ஏமாந்து போயிடாதீங்க. இதெல்லாம் எதிர்பார்ப்பு. அதான் நான் சொன்னாலே எதிர்பார்க்கலாம். ஓகே, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். வாய்ப்பு இருக்குது, 100% நடக்கும்னு கிடையாது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு தவறுச்சுன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு பண்ண தெரிலன்னா கோயிந்தா கோயிந்தா தான். அதை நான் சொன்னேன். அப்போ அடுத்து என்ன வேணும்? ஃபண்டமெண்டலில் ஸ்ட்ராங் ஆகணும். அது நம்ம கையில் இல்லை. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் பெரிய பணக்காரன் வருவானா அப்படிங்கிறது உங்கள் கையில் இல்லை, அது அவன் கையில் இருக்குது. இது ரெண்டாவது. ரெண்டாவது, அவனோட அக்குமுலேஷன் ஃபுல்ஃபில் ஆகணும். பெரிய பணக்காரன் வந்துட்டான்னா அப்படியே மேலே போயிடும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் பார்ப்பீங்க, வால்யூம் வால்யூமை பார்த்துட்டு ஓ வால்யூம் பெருசாக இருக்குது, நடக்காது. வால்யூம் இருந்தால் மேலே போகணுன்னு கட்டாயம் கிடையாது. வால்யூம் அக்குமுலேஷன் இருக்கணும், அப்போ தான் மேலே போகும். இதெல்லாம் நிறைய பேர் பார்ப்பீங்க. அது மாதிரி ஆர்டர் புக்கை போய் பார்க்குறது, ஓ பையரோட இன்வால்மெண்ட் இவ்வளோ இருக்குது. அது மாதிரி இந்த ஆப்ஷன் பண்ணுறவங்களாம் அடிமுட்டாள்தனமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது. புரியுதா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதாவது என்ன அர்த்தம்? இப்போ ஒரு இடத்துல சண்டை நடக்குது, 500 பேர் இருக்கான். அந்த சண்டை நடக்கல, உண்மையிலே சண்டை போடுறவன் 2 பேர் தான் இருப்பான். அவனை வேடிக்கை பார்க்குறவன் தான் 498 பேர் இருப்பான். ஆனால் இங்கே கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு என்ன ஆகும்? சண்டை. அந்த இடத்துல சண்டைங்கிறது உண்மை,
அந்த இடத்துல நல்ல கூட்டமா இருக்கு, பயங்கர சண்டை அப்படிங்கிறது உண்மை. ஆனா உண்மையிலே சண்டை போடுறவன் எத்தனை பேர்னா 2 பேர் தான். அதே மாதிரிதான் ஆர்டர் போட்டு வச்சவனெல்லாம் என்ன ஆகும், ஒரு ஆர்டர் புக்கில் போய் ஆர்டர் போட்டிருப்பான். இப்போ மார்க்கெட் வந்து 50,000, இப்போ உதாரணத்துக்கு 2,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நான் எனக்கு 1 ரூபா வந்தா ஆர்டர் வாங்குற மாதிரி நான் ஆர்டர் போட்டு வைக்க முடியும், கரெக்டா? ஆனா நான் உண்மையிலே வாங்குறவனா இல்ல, ஏதோ ஃப்ளூக்ல 1 ரூபாய்க்கு வந்தா வாங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் ஆப்ஷன்ல எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லயும் போட்டிருப்பாங்க ஆர்டர். அது எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்டா தான் காட்டும், புரியுதுங்களா? ஸோ எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும். ஆனா உண்மையிலே அந்த இன்வால்மெண்டோட அந்த பர்டிகுலர் ப்ரைஸை ஃபோக்கஸ்டா பண்றவங்க யாரு, அதான் அதான் விஷயம். அதாவது என்ன அர்த்தம், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை எல்லாருமே பையர் தான். இப்போ இப்படி யோசிங்க, உங்களுக்கு புரியும். எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே சண்டை நடக்கிற இடத்துல தான் இருக்காங்க. ஆனா உண்மையிலே சண்டை போடுறவ 2 பேரோ இல்லை ஒரு 4 பேரோ 5 பேரோ தான் இருக்கும். அதை வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான் அந்த 500 பேர், கரெக்டா? அதே மாதிரி இப்போ இப்போ நிஃப்டியோட ப்ரைஸ் 20,000ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு 20,000 கிடையாது, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த நிஃப்டியோட 20,000 ப்ரைஸை அட் மணில வாங்கினவன் தான் ஒரு ஒரு என்ன பண்ணுவாங்க, 100% பீப்புள்ல 100 பேரும் பை தான் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 100 பேரும் பை தான் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அந்த 100 பேர்ல 20,000 விலையை ஃபோக்கஸ் பண்ணவே எத்தனை பேர், அதான் இங்க மேட்ரு. அதை வச்சுதான் மேல போகும், புரியுதா? அதே பையரோட இன்வால்மெண்ட்ல 18,000 ஸ்ட்ரைக் பிரைஸை நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, மேல போகாது. 17,000 மேல போகாது, 16,000 மேல போகாது. இப்போ ஆனா இந்த பர்டிகுலர் பிரைஸ்ல அதான் நான் சொன்னேன், சண்டை போடுறவன் எத்தனை பேர், அதை வச்சுதான் விஷயம் இருக்கே ஒழிய வேடிக்கை பார்க்கறவனை வச்சு அங்க விஷயம் கிடையாது. நிறைய பேர் வால்யூம் வந்தா மார்க்கெட் மேல போயிடும், அது வந்தா மேல போயிடும், ஓப்பன். இதெல்லாம் சும்மா அடி முட்டாள் தானே, உங்களை ஏமாத்துறக்கா பண்றது. அப்ப எல்லா நாளும்ல மேல போயிருக்கணும்? அப்ப எல்லா நாளும் வால்யூம் வரும்போது மேல போயிருக்கணும். நிறைய பேர் அமெரிக்கா மார்க்கெட் ஏறிச்சுன்னா இந்தியா மார்க்கெட் ஏறு, எவன் சொன்னவன், எந்த முட்டாள் சொன்னவன்? அமெரிக்கா மார்க்கெட் ஏறிச்சுன்னா இந்திய மார்க்கெட் ஏறணும். அமெரிக்காவில் ஒருத்தன் செத்து போயிட்டானா இந்தியாவில் உள்ளவன் செத்து போயிடுவானா? அமெரிக்காவில் மழை பெஞ்சா இந்தியாவில் மழை பெய்யுமா? அப்போ இதெல்லாம் யோசிக்க தெரியல. அது எப்படி அங்கே மழை பெஞ்சா இங்கே எப்படி மழை பெய்யணும் அவசியம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதே மாதிரி தான் அங்கே ஏறினா இங்கே ஏறணும்னு அவசியம் கிடையாது. அமெரிக்கா மார்க்கெட் ஏறினா இன்னும் பச்சையா சொல்ல போனா 90% நாட்கள்ல என்ன நடக்கும்னா இந்தியன் மார்க்கெட் இறங்க தான் செய்யும். ஏன்னா டாலர் விலை கூடுனா இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும், மதிப்பு குறைஞ்சுன்னா இந்தியன் மார்க்கெட் வீக்காக தான் ஆகும். அமெரிக்க டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இந்தியாவோட மதிப்பு, கரன்சியோட மதிப்பு வீக்காக தான் ஆகும், மார்க்கெட் இறங்க தான் செய்யும். ஆனால் அந்த முட்டாள்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏறு ஏறுனா ஏறும், 10 தடவையில் ஏதோ 1-2 தடவை ஏறும். ஆனால் அது அதனால ஏறி இருக்காது, அது வேற ரீசனுக்காக ஏறும். இவன் உட்காந்துட்டு இதை பார்த்துட்டு உட்காந்துருப்பான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன்ல போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தா நீங்க பை பண்ணலாம். இதெல்லாம் வேலை பொழப்பத்து ஒரு அது ஹோட்டல்ல ரூமை போட்டு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதான் நான் சொன்னேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரெக்ட் தான், எல்லாருமே பையர் தான், கரெக்டா? ஆனா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல அட் த மணி விட அந்த கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல எத்தனை பேர் இன்வால்மெண்டோட இருக்காங்க, அதை பொறுத்து தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கு. நீங்க போயிட்டு இப்போ 20,000 பிரைஸ்ல உள்ளதை போயிட்டு நீங்க போயிட்டு 500 ரூபாயை கொடுத்துட்டு 10,000 ரூபாய் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களோட ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மார்க்கெட் மேலெல்லாம் போகாது. ஆனா உங்களோட ஆர்டர் ஓப்பன்ல தான் இருக்கு, நீங்களும் பை சைடு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கீங்கன்னு உங்களையும் சேர்த்து நீங்களும் ஒரு ஆளுன்னு தான் காட்டும், புரியுதா? ஆனா அதை வச்செல்லாம் மார்க்கெட் ஏறாது. அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, முதல்ல அவனுக்கு தெரிஞ்சாதானே உங்களுக்கு சொல்லி கொடுப்பான், புரியுதா? அதனால இந்த மெக்கானிசம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா ஏமாந்து போயிடக்கூடாது. சும்மா 4 பவுண்டரி வரைஞ்சிட்டு ஓ சூப்பரா இருக்கு கரெக்ட், 5 மினிட்ஸ்ல இத்தனை மார்க்கு, 1 மினிட்ல இத்தனை மார்க்கு, இதுல எத்தனை மார்க், இதை கூட்டி இதை கழிச்சா 90% இதுதான், அப்ப மார்க்கெட் மேலதான் போக போகுது அப்படின்றது எதிர்பார்ப்பு தான். மேல போக போகுது, கரெக்ட் தான், போனா இது வரைக்கும் போகும், போகலைன்னா அங்கதானே விஷயம் இருக்கு. எதிர்பார்ப்பு 10% தான், யதார்த்தம் தானே 90%. யதார்த்தத்தை சமாளிக்க தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். எதிர்பார்ப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், புரியுதா? நான் 10 கோடி ரூபாய் கடன் வாங்குறேன், ஒரு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிக்கிறேன், கரெக்ட் தான். 10 கோடி ரூபாய் கடன் வாங்கி சமாளிச்சு கட்ட முடியுமா, அதுதானே எதார்த்தம். கட்ட முடியுமாங்கிறத எதார்த்தம். தொழில் நல்லா நடக்குமா, எதிர்பார்ப்பு தான். நடக்கலைன்னா உங்களால கட்ட முடியுமா, அது சமாளிக்கிறதுக்கு வேற சோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வாங்கலாம், அதானே எண்ட் ரிசல்ட். பரவாயில்ல வாங்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு தான். அந்த 10% லாபமாகவும் முடியலாம், நஷ்டமாகவும் முடியலாம். ஆனா 10ல் 7 டைம் அது நஷ்டமா தான் முடியும். இதான் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டின்பாங்க, கள நிலவரம். அப்ப கள நிலவரம் இப்படிதான் இருக்கும். அப்ப அந்த கள நிலவரம் நெகட்டிவா போனா அதையும் மீறி, அதாவது என்ன அர்த்தம், டெக்னிக்கலை நீங்க அனலைஸ் பண்ணி டெக்னிக்கல் படி நீங்க ஒரு மார்க்கெட் அப்ரோச் பண்றீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு, இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு 10% இருக்கு,
தோக்குறதுக்கு வாய்ப்பு 90% இருக்கு. இதுதான் உண்மை. இந்த யூடியூப் சேனலை பார்த்து ட்ரேட் பண்ற எல்லாருமே இதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு 10% இருக்கு, தோக்குறதுக்கு வாய்ப்பு 90% இருக்கு. கரெக்டா? இதான் உண்மை. 90% இருக்கு. இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த 90% வாய்ப்பை நீங்க என்னெல்லாம் பண்ணி பண்ணி இதை சமாளிக்க போறீங்க. இப்ப 90 இந்த 10 இதுல இங்க விஷயம் தெரிஞ்சாதானே இந்த 10 20 ஆக்க முடியும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெளிவா தெரிஞ்சாதானே இதை 50 மாற்ற முடியும். அது மாதிரி ட்ரேடிங் சைக்காலஜி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தானே இதை 70 மாற்ற முடியும். அப்போ இந்த இப்போ 90 குறைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில் இருக்கு, என்னெல்லாம் நாலேஜ் இருக்கு, இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சாதான் நீங்க இதை தொழிலா பண்ண முடியும். இல்லைன்னா இந்த 10% எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு 90% ரியாலிட்டியை மறந்துட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். உங்க லைஃப் இன்னும் நாசமா போயிடும். அதனாலதான் நான் ஓப்பனா சொல்றேன், இதை பார்த்துட்டு பண்ணாதீங்க 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 பண்ணாதீங்கன்னு. புரியுதா? டெக்னிக்கல் எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும். நீங்க எடுத்து வரையும் பாத்தீங்கன்னா எல்லா சார்ட்லயும் இது பக்காவா வேலை செய்யும். அதுல எல்லாம் எந்த டவுட்டும் வேண்டாம். இது எல்லாமே 10% ரியாலிட்டி தான், 90% எதிர்பார்ப்பு மட்டும்தான். அந்த 90% எதிர்பார்ப்பு எல்லா நேரமும் நடக்காது. 5 தடவை நடந்து ஒரு தடவை நடக்கலைன்னா கூட நீங்க சம்பாரிச்சது பிளஸ் உங்களோட கேபிட்டல் மொத்தமும் சேர்த்து காலி பண்ணிட்டு போயிடும். அதனாலதான் சொன்னேன் எதிர்பார்ப்பு. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், எத்தனை லட்சம் வச்சிருந்தாலும் இந்த இடத்துக்கு இதுதானா அந்த இடத்துக்கு அதை தான் பண்றோம். எவன் வந்து என்ன சொன்னாலும் அங்கே பண்றது இல்லை. அதனாலதான் எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் வருது. காரணம் என்னன்னா, இந்த எதிர்பார்ப்பு 10% ஓகே தான், ஆனா இந்த ரியாலிட்டி 90%. நமக்கு எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கு இந்த 90%. நாலேஜும் இருக்கு, அதை பத்தின ஸ்ட்ராங்கான ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இந்த எதிர்பார்ப்பு நடந்தா நல்லது, நடக்கலைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எங்களுக்கு இன்னும் அதிக ப்ராஃபிட்டோட வெளியில வருவோம். புரியுதா? இதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஓப்பனாக தான் சொல்லித்தரேன் டெக்னிக்கலா. ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையே நான் சொல்றேன். சும்மா ஆசை வார்த்தை காட்டுறக்காக நான் சொல்லலை. அப்ப அந்த 90% நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 90% நீங்க நினைக்கிறது நடந்தா நல்லது, நடக்கலைன்னா இன்னும் 90% விஷயங்கள் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான், அதோட மெக்கானிசம் தெரிஞ்சா மட்டும்தான், அது எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அந்த 10% நீங்க நினைச்சீங்கல்ல அதை நடத்துக்க லாபத்தோட க்ளோஸ் பண்ணி காட்ட முடியும். அப்ப அதுக்கு தான் என்ன வேணும்? ட்ரைனிங் வேணும். அப்போ அடுத்த கட்டம் ஃபண்டமெண்டல் தெரியணும், அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியணும், அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஃப்ளேவர்ஸ் அண்ட் மெக்கானிசம். அதை தான் நம்ம மொத்தமாக ஒரே வார்த்தை என்ன சொல்றோம், ட்ரேடிங் சிஸ்டம்னு சொல்றோம். அது தெரியணும். அதுக்கப்புறம் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆணி வேறே அதான். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் தெரியணும். அதை தான் நம்ம என்ன பண்றோம், ட்ரைனிங்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் என்ன பண்ணும், அதெல்லாம் ட்ரைனிங்ல தியரியா கொடுக்க முடியாது. இதெல்லாம் தியரி, கண்ணுக்கு உள்ளதை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு பைப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உள்ளது தியரியா இருக்காது, இதுக்கப்புறம் உள்ளது ரியாலிட்டி. இது 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 இங்க போகுங்கிறது தான் யதார்த்தம். ஆனா இது கீழே இப்படி போச்சுன்னா அங்க ரியாலிட்டி ஆரம்பிச்சிடும். ரியாலிட்டி ஆரம்பிச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே தெரிலன்னா தலையில துண்டு போட்டுட்டு தான் உட்காந்துருக்கணும். ஸோ அதனால தான் சொன்னேன். அப்போ அந்த 90% விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். வெறும் டெக்னிக்கலை பார்த்துட்டு ஏமாந்து போயிடாதீங்க. இதுதான் ரியாலிட்டின்னு நினச்சி ஏமாந்து போயிடாதீங்க. மார்க்கெட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட 1 மினிட் 5 மினிட் 15 மினிட்டை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. மார்க்கெட்டு ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணணும். ஓவரால் இந்த பவுண்டரி இப்போ என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்றது தெரியலைன்னா கட்டாயம் நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அப்படியே தெரிஞ்சா கூட ப்ராஃபிட் தான் வருமானா எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம், உங்களோட சார்ந்த அத்தனை பேரும் அந்த முடிவை தான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு அகெயின்ஸ்டாவும் அந்த முடிவை எடுப்பாங்க. அதுவும் பெரிய பணக்காரன் உங்களுக்கு அகெயின்ஸ்டா முடிவு எடுத்தான்னா உங்க கதை கந்தல் தான். ஆனாலும் அந்த சுச்சுவேஷன்லையும் அவன் உங்களுக்கு அகெயின்ஸ்டா முடிவு எடுத்தாலும் நீங்க அந்த முடிவை உங்களுக்கு ஃபேவரா மாத்திக்கிறதுக்கு உண்டான நாலேஜும் ப்ராக்டிஸும் அதுக்கு உண்டான ட்ரேடிங் சிஸ்டமும் அந்த ஃபிட்னஸும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இந்த தொழிலுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு இந்த தொழில் 100% நஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்கும். இதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சும்மா வீடியோ பார்க்கல சும்மா சாதாரணமா இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நான் சொல்ற விஷயங்கள் ரொம்ப சீரியஸான விஷயம். அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். புரியுதா? நான் ஒவ்வொரு தடையும் சொல்றதா, இது வந்து ஒரு எமோஷனல் பிஸ்னஸ், எமோஷனல் வார். அப்படி லேசா போற மாதிரி தான் தெரியும். ஒரு 500 ரூபா 100 ரூபா 200 ரூபா லாஸ் ஆகிற மாதிரி தான் தெரியும். அப்படியே இழுத்து 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 உங்களால மீண்டு வர முடியாத இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப கவனமா இருங்க. என்னோட 25 வருஷம் 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. புரியுதா? 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆளெல்லாம் அப்படியே என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப அப்படியே உடஞ்சு போய் அழுத நபர்கள்லாம் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். எப்படியாவது காப்பாத்திருங்க சார்னு காலில் விழுக போன ஆளெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. எப்படியாவது இந்த இந்த அக்கௌண்ட்டை காப்பாத்திருங்க, இல்லை என்ன இதுல இருந்து காப்பாத்திருங்கன்னு சொல்லி அவங்க வயசு அவங்க படிப்பு இதெல்லாம் பார்த்தா சம்மந்தமே இல்லாம இருக்கும். 60 வயசு 70 வயசு ஆட்களா இருப்பாங்க.
நம்ம காலில் விழுகிறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்துருக்கேன் நான். புரியுதுங்களா? அதான் நான் சொல்லலை, இதுல லாஸ்னா நீங்க வெளியில கூட சொல்ல முடியாது. உலகத்துல உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு யாருமே இல்லாத மாதிரி தோணும். ஏன்னா இது அந்த மாதிரி எமோஷனல். எமோஷனலா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அப்படியே நீங்க கடனை உடனே வாங்கினாலும் ஒரு ஒரு பக்கமான விஷயம் தெரியாம நீங்க எப்படி அதை 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 அந்த லாஸை நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? அதை யோசிங்க. கடனை வாங்கிடலாம், பைக்கை வித்து உள்ள போட்டிருப்பீங்க, லாஸ்ல கிடக்கு, பரவாயில்ல, இப்ப வீட்டை வித்து கூட உள்ள போட்டுடலாம். ஆனாலும் அதை காப்பாத்தி ப்ராஃபிட் எடுக்காதா தானே மொத்த லாபத்தோட நீங்க வெளியில வர முடியும். வழி தெரியாது ஒரு கட்டத்துல. என்னத்தையோ பண்ணி பணத்தை ரெடி பண்ணிடுவாங்க, ஆனா எப்படி பண்ணணுங்கிறது தெரியாது. என்னெல்லாம் தேவைங்கிறது இப்ப நான் சொன்ன விஷயம் எதுவுமே தெரியாது. எங்கெங்கேயோ போய் இந்த டெக்னிக்கலை மட்டும்தான் அப்படி இப்படி அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு இந்த 10 மார்க் கொஸ்டினுக்கு மட்டும்தான் நீங்க ரெடியா இருப்பீங்களே ஒழிய மிச்சம் இருக்கிற 90க்கு எவனுமே சொல்லித்தர மாட்டான். அது சொல்லித்தர்ற விஷயமும் கிடையாது. முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது கிரவுண்ட் ரியாலிட்டி. தொழிலை ஆரம்பிச்சு தொழில் பண்றவங்களோட போய் தொழிலை பண்ணி கத்துக்கிற விஷயம் அது. அதை எவனுமே சொல்லித்தர மாட்டான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப சீரியஸா சொல்றேன். நான் சொல்ற தோரணை வேணா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆனா இதுல பின்னணியில பயங்கரமான விஷயங்கள் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. அப்படிங்க கடன் உடனே வாங்கி உள்ள போடுவீங்க, இந்த லாஸை காப்பாத்திருவோன்னு, ஆனா அதுவும் லாஸா தான் ஆகும். ஒஸ்ட் பிகம் ஒஸ்டா தான் மாறும். நான் ஒரு ஒரு 2 3 நாள் முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோக்கள்ல. ஒருத்தர் குடும்பத்தோட செத்து போயிட்டாருன்னு, அவரோட அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூ, சாகருக்கு முன்னாடி அவர் கொடுத்த இன்டர்வியூ ஒரு நண்பர் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. எனக்கு எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு. 2 3 வீடியோ நான் 1 தான் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல. அதில் அவர் தெளிவாக பேசியிருக்காரு. என் பிள்ளைய கொண்டுட்டேன், என் ஒய்ஃபை கொண்டுட்டேன், இந்த இந்த நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என் குடும்பமே நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போனேன். இந்த அளவுக்கு நான் பாதிக்கப்படுவேன்னு எனக்கு தெரியாது. இங்கெங்கே கடனை இவர் கொடுத்து வச்சிருக்கேன், இவர் எனக்கு இவ்வளோ காசு தரணும், இதெல்லாம் வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருங்க, அதெல்லாம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாரையும் கொண்டுட்டேன், நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போறேன், எங்க அம்மாவை மட்டும் என்ன கொல்றதுக்கு மனசு வரல, இப்படிலாம் அவர் பேசியிருக்காரு. இப்போ போய் வச்சு பாருங்க. இவ்வளவுக்கும் அவருக்கு அவர் வீட்டை வித்தாலே பெரிய கோடிக்கணக்கில் விற்கலாம், அந்த அளவுக்கு பெரிய வீடு. ஆனாலும் பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எல்லாமே இருக்கும் உங்களை சுத்தி, ஆனா அதுக்கான வழி மட்டும் உங்களுக்கு தெரியாது. நீங்க உலகத்திலே ஒரு தனியா ஒரு தீவுல போய் மாட்டிக்கிட்ட மாதிரி முடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க, என்ன பண்ணணும்னே தெரியாது. அதனாலதான் சொன்னேன், யார்கிட்டையும் ஷேர் பண்ணவும் முடியாது. ஷேர் பண்ணாலும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற அவங்களுக்கு முதல்ல விஷயம் தெரிஞ்சா தானே அவன் அவங்கள இருந்து இதுல இருந்து காப்பாற்ற முடியும். அவருக்கும் தெரியாது. அதனால தான் சொன்னேன், சொல்யூஷன் தெரியாத விஷயத்துல ஆழம் தெரியாம காலை விட்டுறாதீங்க. லைட்டா முதல்ல என்ன ஆகும், கடல்ல பாருங்க, லைட்டா காலை மட்டும்தான் நினைப்போன்னு போவீங்க, டப்புன்னு ஒரு அலை அடிச்சு பாதி பேண்ட்டை நினைச்சிரும். அடுத்து என்ன பண்ணுவீங்க, பாதி பேண்ட் ஏற்கனவே நனைஞ்சாதானே அந்த டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்க, அது டப்புன்னு ஒரு சடிக்கு விட்டு விழுந்து அலை இழுத்து கொண்டே இடுப்போம் நினைச்சிரும். இப்படி நனைஞ்சு 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 மொத்தமா நனைஞ்சிருவீங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும், இழுத்து 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 கொண்டே உள்ள விட்டுரும். அதே மாதிரிதான் நான் அடிக்கடி சொல்றதான், முத குடிச்சவன் மூடியை மோந்து தான் பார்த்திருப்பான், குடிக்கணும்னு குடிச்சிருக்க மாட்டான். சும்மா ஸ்மால் பண்ணி பார்ப்பான் தான், மூடியை தான் மோந்து பார்த்திருப்பான். மூடியை மோந்தவன் தான் இன்னைக்கு சாக்கடையில விழுந்து கிடப்பான். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, இப்படிதான் ஆரம்பிக்கும் கெட்ட விஷயத்த. லாஸு, இந்த மாதிரி இப்ப கோபம் டென்ஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது உங்களை கண்ட்ரோலில் எடுத்துரும். நீங்கள் விடணும்னு நினச்சா கூட விட முடியாது. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்ற லாஸை உங்களுக்கு இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அது சின்னதாக இருக்கும்போதே கண்ட்ரோல் பண்ண தெரியணும். இல்லைன்னா அது பெருசாக மாறுற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது உங்களை கண்ட்ரோலில் எடுத்துரும். அது உங்களை ஆப்ரேட் பண்ண வச்சிரும். 9 காலுக்கு ஆர்டர் போடுறியா இல்லையாங்கிற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுரும். 9 காலுக்கு மார்க்கெட்டை பார்த்தோன்னே ஆர்டர் போடலைன்னா கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அது லாபமா நஷ்டமாலாம் அப்படி அடுத்து 9 மணி ஆச்சுன்னா ஆர்டர் போட்டே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல கொண்டு போய் விட்டுரும். எதை வேணாலும் விற்கணும், எதை வேணாலும் உள்ள போடுங்கிற கண்மூடித்தனமா கொண்டு போய் விட்டுரும். இப்போ யோசிச்சு பாருங்க, கடைசியில் அவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, எங்க அம்மாவை மட்டும் கொள்றதுக்கு எனக்கு மனசு வரல, அம்மா நீயும் சீக்கிரம் செத்து போயிரு அப்படிங்கிருக்காரு. அப்ப பாருங்க, அதையும் அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே சொல்றாரு, என் குடும்பமே நல்லா இருக்கணும் தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற அனுபவ பாடம். இது மாதிரி எத்தனையோ பேர். அதான் நான் சொல்றேன், உங்களுடைய அத்தனையும் கொலாப்ஸ் பண்ணிடும். மான மரியாதை, வெக்கம், மானம், குடும்பம், நிம்மதி, இன்னைக்கு உலகத்துல என்ன வேணாலும் இதுக்கு விலை கொடுக்கலாம், அத்தனையும் உங்கள்ட்ட இருந்து இது பறிச்சிடும். அதனாலதான் சொன்னேன், இதுல வர்ற எல்லா விஷயமும் நான் தான் 10% விஷயங்கள் தான் இந்த சேனல்ல வர்றது. இன்னும் 90% விஷயங்கள் பயிற்சியில தான் இருக்கு. இதை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. இதை பார்த்து ஓ சூப்பரா இருக்குன்னு சொல்லி தயவு செய்து ட்ரேட் பண்ணிடாதீங்க. இழுத்து 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 கொண்டே உள்ள விட்டுரும்.
அதனால நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ரொம்ப ஹம்புளாக சொல்கிறேன். நீங்கள் இதை முழுசாக கற்றுக்குங்க, இல்லைன்னா இதை விட்டுட்டு தூரமாக போயிருங்க. நான் இப்போவும் சொல்கிறது தான். புரியுதா? முழுசாக கற்றுக்குங்க, செக் பண்ணி பாருங்கள் டெமோவில் இது வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். புரியுதா? உங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. அழகாக அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறத செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களை ஒரு நல்ல ட்ரேடாக உருவாக்க முடியும். உருவாக்க முடியுங்கிறத விட மார்க்கெட்டே உங்களை உருவாக்கிடும். அந்த மாதிரி தான் நம்மளோட ட்ரைனிங் இருக்கும். அதான் சொன்னேன், அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸே உங்களுக்கு வந்துடும், உங்களை அறியாமல் வந்துடும் இந்த ரியாலிட்டி. அப்போ அந்த ரியாலிட்டி எப்படி இருக்குன்னா, முதல்ல ₹1 ₹2 ₹5 ₹10 இப்படி சம்பாரிச்சு ப்ராஃபிட்டுக்கு அடிக்ட் ஆயிருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டத்தில் அந்த ₹10 ₹100 ஆகும், ₹1000 ஆகும், 10 லட்சமாக மாறும், 1 கோடியாக மாறும். இப்படி தான் எல்லாருமே வளர்ந்துருக்கோம், இன்க்ளூடிங் மீ. புரியுதா? அதை வந்து நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? அதனால நான் என்ன சொல்கிறேங்கிறத சீரியஸாக புரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுலாம் மேட்ரே கிடையாது. எக்காரணத்தை கொண்டும் இதை பார்த்து நஷ்டம் ஆகிடாதீங்க. இந்த நஷ்டங்கிற லெவல் வந்து அன்லிமிட்டெட், எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இதை முடிஞ்சால் முழுசாக கற்றுக்கோங்க, இல்லையா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தூரமாக போயிருங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.